சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்களே நாலு துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாட வராது, யாராவது பாட சொல்லுங்க. படிக்க போடிசிரியமா விநாயகர் பாடல் பாடுங்க. நாங்க பாடுறோம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சாந்தம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம் அம்மா. போழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்கம்மா. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் திரு அடியார்களுடைய பெருமையினை போற்றி வணங்குகின்ற பெரிய புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரிய புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவன் குடிகொண்டுள்ள பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று பணிந்து வணங்கி உலகமுய்ய பாடி அருளிய முக்கியமான அந்த தேவார திருப்பதிகங்களையும் இறைவன் அவருக்கு காட்சி அருளிய விதத்தையும் இதெல்லாம் போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் என்ன முன்னோட்டம் அப்படின்றத பார்த்துட்டு இந்த வகுப்புக்கு போறது சிறப்பா இருக்கும். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்புக்குரியது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமசிவாய அப்படின்ற திருமந்திரம் இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று போற்றி வணங்கப்படுகிறது. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையினை போற்றுகின்ற அந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை நம்முடைய தெய்வ குருமார்கள் அருளி செய்திருக்கின்றார்கள். அந்த பெருமையை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவா தம்மை நன்னெறிக்கு உயிப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சொல்லி ஒரு பாடல். எல்லா உயிர்களுக்கும் இதுதான் மெய்ப்பொருள்னே சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் கல்லோட சேர்த்து கயிற்றுல கட்டி தப்பிக்க முடியாதபடி கடல்ல போட்டார். அந்த தன்மை
அந்த ஒரு கடல்ல அதுவும் கல்லோடு சேர்த்து கட்டி போட்ட நிச்சயம் அது முழுகும் அப்படின்றது விதி. அதையும் வென்றது நம்ம நமசிவாய மந்திரம். தொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை கூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமசிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமசிவாய பதிகம் பாடி, அதனாலதான் சிறப்பு. சென்ற வகுப்புல கூட ஒரு பெரிய புராண வகுப்புல புலவர் ஐயா சொன்னாங்க, எது அடியார் பெருமக்களும் சேக்கிழார் பெருமானும் அடிக்கடி அப்பர் பெருமான் கல்லிலிருந்து அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு மிதந்து கரையேறியதே போற்றி சொல்றாங்க. சிறப்புக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரு ஐந்தெழுத்து தான். இந்த திரு ஐந்தெழுத்து அப்படின்ற துணை கொண்டுதான் இந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டது. அதனால சிறப்புக்குரிய அந்த அருள் நிகழ்வு அடிக்கடி அடியார் பெருமக்கள் போற்றி வணங்குவாங்க. அதே போல அந்த நமசிவாய மந்திரத்தோட பெருமையை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு இறைவன் அருளால் பாடுகின்றார். இப்ப பார்க்கக்கூடிய பாடல் 86வது. சென்ற வகுப்புல திருப்பைங்கீழிக்கு சென்று அவர் இறைவனை வணங்கி துடித்த அந்த பெருமையை பார்த்தோம். அதாவது ஆரண்ய விடங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒப்பில்லாத அந்த விடங்க கோலம், அந்த பெருமையெல்லாம் பார்த்தோம். இறைவன் அந்த விடங்க கோலம், அதாவது ஒளியினால செதுக்கப்படாத இந்த இயற்கை அழகோடு கொண்ட அந்த விடங்கராக இறைவன் எழுந்தருளுகின்றார். எழுந்தருளி மனைகதோறும் சென்று வழியேற்று திரிகின்றார். அத்தகைய இறைவன் மீது மனம் ஈடுபட்டதனால அந்த அன்பின் உருக்கத்தினால பெண்கள் பாடுவது போன்ற கருத்தமைந்ததை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார். பாடி இறைவனுடைய திருவருளை பெறுகின்றார். இந்த பதிகம் அத்தகைய சிறப்புக்குரியது இல்லைங்களா. அதோட இறைவனுடைய அந்த உள்ளம் உருக்கும் அந்த அழகினை போற்றி வணங்கக்கூடியது. அந்த பதிகத்தை தான் சென்ற வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்தது திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்ற சிவஸ்தலம் வருகின்றார். திருப்பாண்டி குறுமுடி அப்படின்றது அதோட சிறப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தேவார பெரிய புராணத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பெரிய புராணத்துல எப்படி அவ்வாறு சென்று வணங்கினார் அப்படின்றத பார்த்துட்டு பெருமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பதிகத்தை சிந்திக்கிறது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய புராணத்துல 86வது பாடல். கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்க வெண்குழையார் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது என்று எழுந்த மெய் துடிப்பினில் எடுப்ப. இந்த அருட்பாடல் தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லியிருக்காருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் எந்த அருட்காட்சியை கண்டாரோ அதை போற்றி சொல்றாரு. கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி. அதாவது என்னன்னா, கொங்கு நாடு இப்ப இருக்கிற அந்த பாண்டி கொடுமுடி கொங்கு நாட்டு பகுதியை சேர்ந்தது. அந்த கொங்கினில் பொன்னியாகி அந்த காவிரி பாய்கின்றது. அந்த காவிரியோடைய தென்கரையில கரையூர் அப்படின்ற ஊர். இப்ப பாண்டி கொடுமுடி அப்படின்னு சொல்றதுல அந்த கொடுமுடின்றது கோயிலுடைய பெயர், திருப்பெயர். அந்த கோயில் அமைந்திருக்கிற ஊரோட பெயர் கரையூர். அது எங்க இருக்குன்னா காவிரி அப்படின்ற அந்த பொன்னி நதியோட தென்கரையில இருக்கு. அது எல்லாமே பாருங்க சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டார். இந்த பொன்னி நதியோடைய தென்கரையில கரையூர் அப்படின்ற ஊர்ல கொடுமுடி அப்படின்ற திருக்கோயில்ல இறைவன் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த கோயில் முன் குறுகி அந்த கோயில சேர்ந்து என்ன பண்றாருன்னா, சங்க வெண்குழையார் உழை வளம் செய்து. இறைவன் தெரியும் இல்லையா, ஒரு காதுல தோடு அணிஞ்சிருப்பாரு, ஒரு காதுல குழை அணிஞ்சிருப்பார். காரணம் என்னன்னா, அம்மை ஒரு பாகம் கொண்டவர். அம்மை பாகத்துல காதுல தோடு இருக்கும், தன்னுடைய பாகத்துல என்ன வச்சிருப்பாருன்னா சுவாமி குழை அணிந்திருப்பார். சங்கினால் ஆன வெண்மையான அந்த குழை காதில் அணிகின்ற அணியினார் குழையினார். அப்ப அப்படிப்பட்ட அந்த வெண்மையான சங்கினால் ஆன அந்த குழையினை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் அவர் வீட்டிருக்கின்ற கோயில் பக்கமாக இல்லையே நம்ம சொன்னோம், அடியார் பெருமக்கள் அந்த விதிப்படி வணங்குவார்கள்.
இப்படி ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த எல்லையை வணங்குவது, திருவீதியை தொழுது, அப்புறம் வந்து ஸ்தூல லிங்கமாகிய கோபுரத்தை தொழுது வலம் கொண்டு வணங்கி கீழே விழுந்து நமஸ்கரித்து எழுந்துதான் கோயிலுக்குள்ளாரே சன்னிதானத்துக்குள்ளாரே போய் இறைவனை தரிசித்து வணங்குவாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படி சங்க வெண்குழை அணிந்திருக்கின்ற சிவபெருமானுடைய அந்த கோயிலை பக்கமாக அதாவது சூழ்ந்து வலம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து, அதாவது அடி சார்ந்துன்னு எடுத்துக்கணும். அடினா திருவடி, இறைவன் திருவடி இல்லையா. போய் வணங்குறதுன்னா அடியார் பெருமக்கள் என்னன்னா இறைவன் திருவடியை நினைச்சுதான் போட்டுருவாங்க. அப்ப இறைவனுடைய திருவடியை சார்ந்து, அதாவது சார்ந்து அதை வந்து அன்பினால் பணிகின்றார். அன்பினில் தாழ்ந்த, இப்ப விழுந்து எழும்போதும் பாருங்க அந்த அன்புணர்ச்சியோட இப்ப வலம் வந்து இறைவன் திருவடியே நினைத்து கொண்டு வலம் வந்து கீழே விழுந்து எழுந்திருக்கிறாரு. அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது, தாழ்ந்து எழுந்து அந்த உள்ளத்துல வந்து இறைவனை தரிசிக்கணும், இறைவன் மீது இருக்கிற அந்த அன்பு வந்து மேலும் மேலும் பொங்குகின்றது. அந்த வேட்கை அதிகமாக பெருகிட தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி எல்லாரும் வந்து போய் சுவாமி இல்லையா, சுவாமி வந்து புனித புண்ணிய மூர்த்தி இல்லையா, இறைவன் ஏன்னா மலங்கள் அற்றவன், மலங்களால் பற்றப்படாதவன், தன்னை சார்ந்தவர்களின் மலங்களையும் நீக்குவான். அதனாலதான் அவனுக்கு புண்ணியன் புனிதன் சொல், தன்னை சார்ந்த யாவற்றையும் சுத்தி செய்ய வல்லவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய பொன்மேனியே அவனோட திருவண்ணம் என்னன்னா பொன்னார் மேனியனேன்னு சொல்றோம். அத்தகைய பொன் வண்ண மேனியை நோக்கி அந்த இறைவன் வந்து அவருக்கு அப்படி காட்சி கொடுக்கிறார். அந்த லிங்க ஸ்வரூபத்திலிருந்து அவருக்கு வந்து அந்த பொன்னார் திருமேனியை காட்டி அருளுகின்றார். அந்த அந்த அழகை பார்த்த உடனே ஒரு மனம் அதுல ஈடுபட்டிருது, லயிச்சிடுது இறைவனோட அந்த பேரழகு. ஏன்னா இறைவனுடைய அழகானது அருள் தருகின்றது, நம்மை ஆட்கொள்வது, நெருக்கி அழைத்து செல்வது. அந்த அழகை கண்டு அதுல ஈடுபட்டதுனால என்ன இவருக்கு தோணுது, இவருக்கு என்ன தோணுச்சுன்றத சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறா பாருங்க. இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது என்று, இதுக்கப்புறம் இவரை என்னால மறக்க முடியாது. ஏன்னா ஒரு அழகிய அந்த பொன்னார்ந்த அந்த திருமேனியோட திருக்கோலத்தை காட்டி அருளுகின்றார். அது உள்ளத்தில் பதிந்தது, என்னோட உயிரில் கலந்தது. அதனால இவரை இனிமே மறக்க முடியாது. இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது, இதுக்கு பொண்ணாது முடியாது, இனி இவரை மறக்க முடியாது. அவருடைய அருட்கோல காட்சியை கண்டு விட்டேன், இந்த பொன்னார் திருமேனி அந்த அழகில் ஈடுபட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று எழுந்த மெய்க்குறிப்பினில், அதாவது அந்த மெய்க்குறிப்புனா அந்த உண்மை அவருக்கு உணர்றாரு. அந்த இறைவனுடைய காட்சி கண்ட உடனே உள்ளத்துல இவருக்கு தோன்றுது, இனி இவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரை வந்து இறைவன் ஆட்கொண்டதுனாலதான் அந்த அருட்பதிகத்தை அந்த திருத்தலத்துல அவர் பாடுறாரு அப்படின்னு உள்ளத்துல தோன்ற எடுப்பன இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி சொல்றதுதான் எடுத்து பாடுதல்ன்றது. அப்படி வந்து என்ன பாடுறாரு எடுப்ப, அன்னலார் அடிகள் மறக்கினும் நாம அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையராது இயம்பும் என்று இதனை திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்ற பற்றிலேன் என செழுந்தமிழால் நன்னிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய பதிகம். நமச்சிவாய திருப்பதிகம், திருப்பதிகம் தான் சொல்லணும். அதாவது அன்னலார் அடிகள் மறக்கினும், அண்ணல்னா பெருமைக்குரியவன் அர்த்தம் இல்லையா. எல்லா பெருமைகளும் சிவபெருமானுக்கே உரியது. ஏன்னா எல்லா பெருமை அவரு கொண்டிருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவர்கிட்ட இருந்துதான் எல்லா பிறப்புகளும் எல்லா சிறப்புகளும் எல்லா கல்யாண குணங்களும் பிறக்கின்றது. எல்லா இது நன்மை இது சிறந்ததுன்னு சொல்றோமோ அது எல்லாத்துக்கும் பிறப்பிடமாக சிவபெருமான் விளங்குகின்றார். அதனாலதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான்ற நாமமே அனைத்து கல்யாண குணங்களுக்கும் பிறப்பிடமாக திகழ்பவன் அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமை உடைய அண்ணலாகிய சிவபெருமான் அடிகளை மறக்கினும் நாம் அஞ்செழுத்து, அதாவது சுவாமியை நான் மறக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, தப்பி தவறி நான் மறந்தாலும் மறப்பேன், ஆனா என்னுடைய நாக்கு வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்வதை மறக்காது. ஏன்னா நாமம்ன்றது மட்டும் இல்ல, அது போற்றுவது. இப்போது இறைவனை எப்போதும் போற்றி கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப என்னுடைய இறைவனையே நான் மறந்தாலும் மறப்பேன், அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறக்கவே மாட்டேன். அப்படி அது நிகழ்ந்தாலும் என்னுடைய நாக்கு இறைவனுடைய நாமத்தை விடாது கூறிக்கொண்டே இருக்கும், ஓதிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடிகள் மறக்கினும் இருந்தாலும் நாம அஞ்செழுத்து இறைவனுடைய நாமம், இங்க நாமம் சொல்றதால நமசிவாய அப்படின்ற நாமத்தை தான் இருக்கு. காரணம் நந்தி நாமம் நமசிவாயவே. திரு ஐந்தெழுத்தோட பெருமை சிறப்பு
ஆனாலும் இங்க வந்து நாம 5 எழுத்துன்னு சொல்றதுனால இறைவனுடைய நாமமாகிய திரு 5 எழுத்துனா அது நமசிவாய அப்படின்ற அது திருநாமம். அதனால அந்த நாமமாகிய திரு 5 எழுத்தை அறிய எப்பொழுதும், அதாவது இந்த இந்த நாமத்தை வந்து என் மனசு தெரிஞ்சுக்கிச்சு. என் நாக்கு எப்படி சொல்லுது, இல்ல ஒரு சூட்சமம் சொல்றாரு பாருங்க. என் நாக்கு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கணும்னா அது எப்படி பழக்கணும் அப்படின்னு ஒரு முறையும் சொல்றாங்க. 5 எழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயமும். இதை நம்ம உற்று பார்த்தோம்னா ஒரு சிறப்பு இருக்கும். அறிய எப்பொழுதும் இது வந்து மனசுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மனம் வந்து இந்த நாமத்தோட பெருமையை உணர்ந்து கொண்டது. எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயங்கும். அதாவது எண்ணிய நாவே, நாக்கு வந்து சுவையதான் சுவைக்கும். ஆனா எண்ணிய நாவே அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இது ஒரு சிறப்பு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இந்த மனமும் இந்த மனம்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா இது உட்கரணம் உள்ளார இருக்கு இல்லையா, இது புறக்கரணம் நாக்கு. இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு தன்மை பட்டுருச்சு. ஒரு தன்மை பட்டதுனால சிறப்பா சொல்லணும்னா நல்லோர்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் அப்படிதான் உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அதைதான் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப வந்து மனமும் நாக்கும் அதாவது என்ன மனம் நினைக்குதோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த உட்கரணம் ஆகிய மனமும் அந்த புறக்கரணம் ஆகிய நாக்கும் ஒன்றோட ஒன்று பிணைந்து இருக்கு. ஒன்னா ஆயிட்டதுனால மனசு எப்போதும் இறைவன் நினைச்சிட்டு இருக்கிறதுனால நாக்கு வந்து அந்த நாமத்தை சொல்லுது அப்படின்னு அர்த்தம். திருப்பியும் சொல்றேன், மனம்ன்றது உள்ளார இருக்கிற உட்கரணம் கருவி, வெளியில இருக்கிற அந்த நாக்கு, ரெண்டும் வந்து ஒற்றுமைப்பட்டு ஒன்றோட ஒன்று பிணைந்து இருக்கிறதுனால இந்த மனமானது என்ன நினைக்குதோ அன்பால சுவாமியை நினைக்கிறதுனால, மனசுல சுவாமி இருக்கிறதுனால, அன்பு அந்த சுவாமி மேல இருக்கிறதுனால நாக்கு தானாவே அந்த நாமத்தை சொல்லுது. அதனாலதான் ரெண்டும் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால மனசு என்ன பண்ணும், எண்ணும். அது வந்து நாக்கு எண்ணுதான். ஏன்னா ரெண்டும் ஒற்றுமைப்பட்டதுனால அந்த மனசோட தன்மை நாக்குக்கு வந்துருச்சு. அப்ப நாக்கு வந்து எண்ணி சொல்லுதான். இப்ப உள்ளம் என்ன ஆகுதுன்னா உள்ளத்துக்கு அந்த நாக்கோட தன்மை வந்துருச்சு, அது இனிக்குதான். நாக்குல வந்து இன்சுவைதான் நம்ம உணர முடியும். ஆனா என்ன ஆகுதுன்னா திருப்பி சொல்றேன், ரெண்டும் வந்து ஒற்றுமைப்பட்டதுனால நாக்கு எண்ணி சுவாமியை நினைச்சு நினைச்சு அந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கு. உள்ளம் வந்து அதனால இனிமை பயக்கின்றது, அந்த உள்ளத்துக்கு இனிமை பயக்கின்றதுன்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. மனம் வந்து அந்த அளவுக்கு இறைவனோட ஒற்றுமைப்பட்டால்தான் நாக்கு தானாவே இறைவனுடைய நாமத்தை சொல்லும். இதுதான் வந்து ஒரு அடி கருத்தே. உள்ளத்துல சுவாமி நம்ம இருந்தாருன்னா தானாவே நாக்கு சொல்லும். பயிற்சியில நம்ம செய்யலாம்னு முயன்றா கூட உள்ளத்துல இறைவன் இருந்தாருன்னா தானாவே நாக்கு என்ன பண்ணுமா, இறைவனுடைய நாமத்தை சொல்லும் அப்படின்றாங்க. அப்ப எப்பொழுதும் எண்ணிய நாவே, நாக்கு எப்போதும் நினைக்குமா, ஏன்னா உள்ளத்தோடு ஒன்றுபட்டதுனால நாக்கு வந்து நாமத்தை சொல்லணும்னு எண்ணி சொல்லுமா. இன்சுவை பெருக, அது உள்ளத்துல சுவை பெருக இன்பம் கூட்டி அந்த நாமம் சொல்லும் பொழுது அந்த இன்பத்தை வந்து கூட்டுதான், உள்ளத்துக்கு இன்பத்தை கூட்டி இடையறாது விடாம சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா. நம்ம இப்ப சொல்லுவோம் ஒரு செயல் செய்யும் பொழுது, இல்லைன்னா சிவபெருமானுடைய கருணையை உணரும் பொழுது அப்பதான் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணும்னா அந்த அளவுக்கு உள்ளத்துல இறைவனை இருத்த வேண்டும். இருத்துனா நாக்கு தன்னை அறியாமல் தானே சொல்லி கொண்டு இரு அப்படின்னு ஒரு உயர்ந்த சூட்சமத்தை சொல்றாரு. அப்ப திண்ணி இடையராது இயமும் என்று இதனை இந்த கருத்தை வச்சு என்ன சொல்றாருன்னா திண்ணிய உணர்வுன்னு சொல்றாங்க. திண்ணிய உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அதாவது அன்பிலிருந்து நிலை பிறழாதது. அதாவது எப்ப ஒரு விசேஷனா மட்டும், இல்லைன்னா கோயிலுக்கு போனா மட்டும் இறைவனிடம் அன்பு, அப்படி கிடையாது. எப்பொழுதும் இறைவனிடத்தில் அன்பு உள்ளத்துல இருக்கும். அதுதான் வந்து திண்ணிய உணர்வு. எப்போதும் இறைவனிடம் அன்பு கொண்டு அந்த உணர்வோடு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் யோக நிலையில எப்போதும் இறைவனை தியானித்து கொண்டு அன்பு செலுத்தி கொண்டிருப்பவர். அப்போ பிறழாத அன்பினை உடைய அவர் வந்து இந்த கருத்துனால, அதாவது உள்ளத்துல எப்போது இறைவனை வச்சிருக்கிறதுனால நாக்கு இடையராது நமசிவாய மந்திரத்தை சொல்லும் அப்படின்ற கருத்து அமைந்த மற்ற பற்று இல்லேன் ஐயா, எனக்கு உன்னை தவிர வேற பற்று இல்லை அப்படின்னு இல்லையா. அப்படி அந்த நிலைமைக்கு வந்தாதான் உள்ளம் முழுவதும் இறைவன் நிறைந்திருப்பான். நாவும் நமசிவாய மந்திரத்தை சொல்லும். இப்ப என்ன சொல்றார், பற்று இல்லேன் ஐயா, உன்னை தவிர எனக்கு வேறு பற்றுகள் இல்லை, நீயே எனக்கு பற்று கோடாக விளங்குபவன், நீயே எனக்கு கதியாக விளங்குபவன். அப்ப என்ன சொல்றாருன்னா மற்ற பற்று இல்லேன்னு அர்த்தம். மற்ற பற்று எனக்கு இல்லை என செழும் தமிழால் நன்னிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமசிவாய திருப்பதியின் செழும் தமிழ் சொல்றாங்க. அதாவது ஏன் இங்க அதாவது செழுமையான தமிழ், தமிழோட பெருமை நமக்கு தெரியும், எல்லையில்லாத சொற்கள் கொண்டது, வளங்கள் கொண்டது.
ஏன் அதை செழுந்தமிழ் சொல்றாங்கன்னு இந்த நமசிவாய பெருமையை வந்து நமக்கு எப்படி உணர்த்துறாங்க, இந்த தமிழ் மாலையினாலதானே உணர்த்துறாங்க. இந்த தமிழ் மொழி கொண்டுதான் நமசிவாய பதிகத்தோட பெருமையை உணர்த்துறாரு. இப்ப அந்த நமசிவாய மந்திரத்தோட பெருமையை சொல்றதுனாலயே இது செழுந்தமிழா இவ்வளவு சிறப்பு சொல்றாங்க. தமிழ் வந்து சரி, அது நம்ம சைவ முக்கியமா வந்து நம்ம சைவ திருமுறைகள் எல்லாம் தமிழ்ல இருக்கிறதுனாலே அது போற்ற தகுந்தது. அழியா தமிழ், செம்மொழியான தமிழ், இந்த பழமை கொண்டது, புதுமையும் கொண்டது, எல்லையில்லாத சொற்களை கொண்டது. இன்னும் என்ன சிறப்பா சொல்றாங்கன்னா, இந்த மெய்ப்பொருளாகிய ஐந்தெழுத்தை உட்கொண்டு இருக்கிறதுனால, ஏன்னா திருவைந்தெழுத்து தமிழால் ஆனது, அதோட பெருமையை சொல்றதுனால இது என்னன்னு சொல்றாங்க, தமிழை வந்து செழுந்தமிழ் சொல்றாங்க. செழுந்தமிழால் நன்னிய அன்பினில், அதாவது என்னன்னா அவருக்கு அந்த உள்ளத்துல நிறைந்த அன்பினால பிணிப்புற நவின்றார். அதாவது என்னன்னா அன்போட சேர்த்து கட்டுறாராம். அந்த சொற்களை வந்து பாமாலை நம்ம ஏன் தேவாரம்னு சொல்றோம், ஆரம்னாலே மாலை, இறைவனுக்கு சாத்துகின்ற மாலை. அது என்ன மாலை, பூக்களால் ஆனதான இல்ல, சொற்களால், தமிழ் சொற்களால் ஆனது தேவார பதியங்கள். அந்த சொற்களை வந்து எப்படி பிணைக்கணும், கட்டணும் இல்லையா, பூன்னா நார்ல கட்டுறோம். அப்ப இந்த சொற்களை எப்படி பிணைக்கிறாங்கன்னா உள்ளத்து அன்போட பிணைக்கிறாங்க. அது எவ்வளவு சிறப்பு பாரு. ஏன்னா அப்பதான் இறைவனுக்கு சாத்தப்படுகிறது இல்லையா. எப்படி பூக்களை வந்து நாரால கட்டுறோமோ அதே போல இந்த தமிழ் சொற்களை அன்போடு பிணைத்தார். அதுதான் சொல்றாங்க பாருங்க, நன்னிய அன்பினில் பிணிப்புற நவின்றார். அப்ப அன்போடு சேர்த்து சொற்களை கட்டுகின்றார். கட்டி பாமாலையாக்கி சுவாமிக்கு பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு சாத்துகின்றார். சாத்தி நமசிவாய திருப்பதியும் நவின்றார். நவின்றார்னா சொல்லுதல். நாக்கால் என்ன பண்றாரு, நமசிவாய பதிகத்தை அன்பினால் பிணித்து இறைவனுக்கு சாட்சி அருளுகின்றார் அப்படின்ற அளவுல நம்ம வந்து, ஏன்னா அந்த பதிகம் அவ்வளவு சிறப்புக்குரியது. அதனால வந்து அந்த பதிகத்தோட சிறப்பை பார்ப்போம். எப்பவுமே அந்த தல புராணம் ரொம்ப விரிவா பார்ப்போம். இருந்தாலும் நமசிவாய மந்திரத்தோட பெருமையெல்லாம் சொல்லணும், இறைவன் திருவடிய பெருமை சொல்லணும்ன்றதுனால தல புராணம் குறைஞ்ச கொஞ்ச நேரம் மட்டும் சிந்திப்போம். ஒப்பில்லாத இந்த திருத்தலம் பாண்டி கொடுமுடி அப்படின்ற திருத்தலம் நம்ம சேக்கிழார் பெருமானை கூறியவர் இருக்கின்றார். காவிரியில தென்கரையில் இருக்கிறது, கொங்கு நாட்டில் அமைந்திருக்கின்றது. இது 6வது கொங்கு நாட்டுல இருக்கிற 6வது பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்றது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரியது, இந்த மலை இருக்கு இல்லையா, மேருமலை. மேருமலையில நிறைய சிகரங்கள் இருக்கு. அந்த சிகரங்களோட ஒண்ணுதான் வந்து இந்த பாண்டி கொடுமுடின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய அந்த மேருமலை வந்து அதோட ஒரு பகுதி இங்க இருக்கு. அந்த மலையோடைய உச்சி இருக்கு இல்லைங்களா, அதுதான் சிவலிங்கமாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய சிறப்புக்குரியது இந்த பாண்டி கொடுமுடி. இந்த பாண்டி கொடுமுடி வந்து மூவராலும் பாடல் பெற்ற சிறப்பினை உடையது. இறைவனுடைய நாமம், திருநாமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுமுடி நாதர், கொடுமுடி வரதர் அப்படின்ற திருநாமத்தோடு விளங்குகின்றார். இறைவியோட நாமம் பன்மொழி அம்மை. இந்த பண் அப்படின்னா என்னன்னா இசை போன்ற மொழியினை உடைய, பண்ண இசைன்னு அர்த்தம், 3 சொல்லியின். பன்மொழி அம்மைனா இசை போன்ற, அதாவது அவங்களுடைய அந்த மொழியே இசை போல நமக்கு இனிமையா இருக்கு, அது போன்ற இந்த மொழியினை உடைய அம்மை அப்படின்னு பேரு. இந்த தீர்த்தம் வந்து காவிரி, அந்த திருத்தலம் சென்றவர்களுக்கு தெரியும், அகன்ற காவிரி வந்து கோயில் அருகிலேயே ஓடும். அது அந்த இது வந்து இந்த சிகரமானது மேருவோட சிகரத்தோட உச்சிதான் அப்படின்னு சொல்றது வந்து கோமலையா எனக்கு சொல்லி அருளினார். அது போல விருதாச்சலம் இன்னும் 2-3 சிவஸ்தலங்கள்ல வந்து அந்த மலை குன்றுன்னு சொல்லுவோம், சின்ன மலை, அதோட உச்சிதான் வந்து நம்ம சிவலிங்கமாக திகழ்கின்றது அப்படின்ற ஒரு சிறப்பு சொன்னாங்க. இன்னும் நிறைய வந்து இந்த அருட்பதிகம் சம்பந்தமான அருள் கருத்துக்கள்லாம் வந்து ஐயா வந்து கொடுத்து அருளினார். சிறப்பான நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல. இந்த தீர்த்தம் வந்து காவிரி, இந்த கோயில் சென்று வணங்கியவர்களுக்கு தெரியும், இந்த காவிரியோட கரையில வந்து இந்த திருத்தலம் இருக்கும், நன்ற காவிரியா ஓடும். அதே நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். எனக்கு அதான் தோணுச்சு, இவ்வளவு உயரமா இருக்குன்னா அது ஒரு குன்றாக இருந்திருக்கு அந்த கொடுமுடி. அதோட அந்த உச்சிதான் வந்து சிவலிங்கமாக கொண்டு சுவாமி வீட்டு இருக்கின்றார். தல விருட்சம் வந்து வன்னி மரம். இந்த விநாயகர் வந்து காவிரி கண்ட விநாயகர் அப்படின்னு ஒரு சிறப்பு சொல்றாங்க. இந்த தலத்தோட ஒரு மிக முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் காவிரி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அதோட ஆழ்ந்த இது சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரபத்மனுக்கு அஞ்சி இந்திரன் ஆனவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சீர்காழியில் வீற்றிருக்கின்ற பிரானை, சிவ பரம்பொருளை
பிரம்மபூதீஸ்வர பெருமானை வணங்குகின்றான். இங்க வந்து அவங்க வணங்குகின்றார்கள். சுவாமிக்கு என்ன பண்றாங்கன்னா, சுவாமி மூங்கில் வனத்துல வீற்றிருக்கின்றார். அவருக்கு வந்து இந்திரன் பூஜை செய்ய விரும்புறான். பூஜை செய்யறதுக்கு பூக்கள் வேணும். அதனால அதுக்கு வந்து பூக்கள், அந்த நீரே இல்லாம வறண்டு போயிருக்கு அந்த வனம். அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமிக்கு பூஜைக்கு நீர் வேண்டும், இந்த வனங்கள் பூக்கள் வந்து பெருக்கணும், அதுக்கு நந்த வனம் செழிப்பாகிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது, அப்பதான் வந்து இறைவன் திருவருளால அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கமண்டலத்துல காவிரி வச்சுட்டு இருப்பாரு. இந்திரன் என்ன பண்ணுவான், இந்த விநாயக பெருமான வேண்டும், எனக்கு வந்து இது மாதிரி நீர் வேணும் சுவாமிக்கு பூஜை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டின உடனே விநாயக பெருமான் அவங்க இந்திரனுக்காக மட்டும் இல்ல, இந்த தென் தமிழகமே உய்ய வேண்டும் பெரும் கருணையினால என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அகத்திய பெருமான் இந்த கமண்டலத்துல காவிரி வச்சுக்கிட்டு அவர் இருக்கும்போது அந்த கமண்டலத்துல இருக்கிற நீரை கவிழ்த்து விட்டுருவார். அது வந்து அதுதான் காவிரியாக பாய்ந்து வருகின்றது. இந்த சீர்காழிக்கு வந்த உடனே அது வளமாக்குகின்றது. அந்த நீரை கொண்டு அவர் பூஜித்தார் இந்திரன் அப்படின்றதுதான் வரலாறு. காவிரி வந்து வந்ததுக்கு அடிப்படையே அதுதான். இது ஏன் இந்த வரலாறு இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருத்தலத்துக்கு பக்கத்துலதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த திருத்தலத்துக்கு பக்கத்துல வந்து நம்ம அகத்திய பெருமான் இருக்கும்போது அவரோட கமண்டலத்துல இருக்கிற நீரை வந்து விநாயக பெருமான் கவிழ்த்து விட்டு அந்த காவிரியை வந்து பாய செய்கிறார் நம்மளுடைய தமிழ்நாட்டுல. இது வந்து எல்லாரும் அறிந்த செய்தி. இதுக்கப்புறம் அறியாத செய்தி. அகத்திய பெருமான் ரொம்ப வருத்தப்படுவார். அவர் வந்து அவர் இருக்கிற புதிய மலைக்கு எடுத்துட்டு போற தண்ணி அது. அவங்க புதிய மலைக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருந்த தண்ணி அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படும் போது விநாயக பெருமான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, மீண்டும் அதுல தண்ணியை நிரப்பி அது வந்து அது இன்னொரு காவிரி போல அதை கொடுத்து, இதை நீங்க பொதிகை மலைக்கு எடுத்துட்டு போய் அங்க வளம் பெற செய்யுங்கன்னு சொல்றாரு. அதுதான் தாமிரபரணி. தாமிரபரணி அங்க கிடைச்சதும் இங்க காவிரி கிடைச்சதுக்கும் விநாயகர் பெருமான் ஒரு திருவருள் செய்திருக்கின்றார். அந்த காவிரி நமக்கு இங்க சீர்காழிக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டை தென் தமிழ்நாட்டை வளம் செய்வதற்காக விநாயகர் பெருமானால் கவிழ்த்து விடப்பட்டது. அது வந்து இங்க பக்கத்துலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த செயலை செஞ்ச விநாயகர் அங்கதான் இருக்கார். அதனால காவிரி கண்ட விநாயகர் அப்படின்னு அவர் திருநாமத்தோடு அவர் வந்து போற்றி வணங்குகின்றார்கள். இந்த திருத்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்து சிவபெருமானை வழிபட்டு நற்பெயர் பெற்றிருக்கின்றார்கள். அவங்களுக்கு எல்லாம் தனி சந்ததி இருக்கு. தவறா என்ன சொல்றாங்கன்னா, இது மூர்த்திகளுக்கும் கோயில் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, தவறு. அவர்கள் இருவரும் இறைவனை வணங்கி வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றனர். அவர்களுக்கு அந்த திருக்கோயில தனி சந்நிதிகள் உண்டு, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பாண்டி கொடுமுடி அப்படின்ற அந்த திருப்பதிகத்துக்கு செல்வோம். சரியாக இன்னும் நிறைய அந்த தல வரலாறு சிறப்புகள் இருக்கு. அறிந்த அடியார் பெருமக்கள் வந்து வகுப்பு முடிஞ்ச உடனே அத இறைவன் திருவருளால் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். இப்ப வந்து இந்த பாடம் திருப்பாண்டி கொடுமுடி பதிகத்தை எடுத்துக்கிங்க. 7ஆம் திருமுறை குணமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்த திருப்பாண்டி கொடுமுடி. மற்றும் பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. அதாவது இதோட பெருமை வந்து அளவிட முடியாதது. என்னோட அறிவுக்கு இறைவன் உணர்த்திய வரையும் நான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது மற்ற பதியங்கள் சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருக்கும், இது ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா இறைவனுடைய திருவுருளை பெற்று அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பொன்னார்ந்த திருமேனியை, இந்த பொன் போன்ற சிவந்த திருமேனியை, இந்த ஞான சூரியனாக விளங்குகின்ற இறைவனை தரிசிச்சு அதனால பாடிய பதிகம். அதோட அருளை, அந்த பெருமையை எப்படி நம்ம அளக்க முடியும், அதை எப்படி சொல்ல முடியும், இயன்ற அளவுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, மற்ற பற்று எனக்கின்றின்றத எனக்கு பற்று மற்ற இன்றி அப்படின்னு எடுத்துக்கணும். எனக்கு பற்று மற்ற இன்றி, எனக்கு வேற பற்று எதுவுமே இல்லாம நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், உன்னுடைய திருவடியையே பாவித்தேன்னா தியானித்தேன்னு. அந்த திருவடி பெருமைதான் முதல் வரியிலேயே சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப வந்து திரிகரணங்களாலும் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து நம்ம பெரிய புராணத்திலையும்
தேவார பதிகங்களையும் சுட்டப்படுகின்றது. இப்போ மனசுல முதலே பார்த்துட்டோம். மனசுல அன்போடுதான் இறைவனை வளம் கொள்கின்றார், வீழ்ந்து வணங்கி பாடுகின்றார். அந்த பதிகமும் அன்பால பிணைக்கப்பட்டது இல்லையா? அப்போ உள்ளத்தில் அன்பு வேண்டும், தொழுது வணங்க வேண்டும் இல்லையா? அப்ப நாக்குல நமசிவாய மந்திரம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த உள்ளத்தில் அன்போடு எதை தியானிக்கணும்னா இறைவனுடைய திருவடியை தியானிக்க வேண்டும் இல்லையா? இறைவனை போற்றும் போது திருவடியை போற்றுறதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் மரபு. இப்ப இறைவனுடைய திருவடி அந்த பெருமையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தெரியும் நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகையை அருளிய அருளிய தெய்வம். அத எப்படி அப்படின்னு சொன்னா, அடியார்களுடைய பெருமையை உணர்ந்து அவர்கள் திருவடியை வணங்கி சொல்றதுக்கு முதல்ல இறைவனுடைய திருவடியை வணங்கி அருள் பெறுகின்றார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனை தரிசிக்க நேரே செல்கின்றார். தேவாசிரிய மண்டபத்துல இருக்கிற அடியார்களை உள்ளத்துல வணங்கிக்கிட்டு போறாரு. அவங்களை வணங்கி கொண்டுதான் போறாரு. ஆனா அவங்களுக்கு இங்க நம்மள வணங்கலையே, நம்ம கூட்டத்துல இல்லையேன்னு ஒரு வருத்தம். அதனால விரண்மிண்ட நாயனார் என்ன சொல்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த அடியார்களுக்கு பிறகு அவனை வழிந்தாட்கொண்ட இறைவனும் பிறகு அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இப்படி அடியார் பெருமக்கள் உரைக்கின்றார்களேன்னு ஒரு வருத்தத்தோட சுவாமிக்கு விண்ணப்பம் செய்ய, சுவாமி என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, அடியார்களுடைய பெருமையெல்லாம் உணர்த்துவார். அப்ப இறைவன் கிட்ட விண்ணப்பம் செய்யும் போது இறைவன் திருவடியை தான் போற்றி சொல்வார். எப்படி சொல்வார்னா, மண் பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நல்மது என் தரத்தும் அளித்து எதிர் நின்றன. அது ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அதாவது இறைவனுடைய திருவடி இருக்கு இல்லையா, மண் பெருந்திரு மாமரை வண்டு சூழ்ந்து, அதாவது எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற சிறப்புக்குரிய அந்த வேதங்கள் வண்டு போல சுவாமியை சுத்திட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் வண்டு தேன் இருந்தாதான், தேன் இருக்கிற மலரைதான் சுத்தும். ஏன் சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுவாமியோட திருவடி மலர் போன்று இருக்கின்றது, அருள் தேனை தருகின்றது. ஆனா அது எங்க இருக்குன்னா அடியார்களுடைய சிந்தையில இருக்கான். அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை, அன்பர்களுடைய சிந்தையில மலர்ந்து இருக்கின்ற செந்தாமரை ஆகிய இறைவன் திருவடி இருக்கு இல்லையா, அந்த அந்த பரமானந்த நல்மது அது எப்படி தருமா, ரொம்ப உயர்ந்த ஆனந்தத்தை தருகின்ற அந்த நன்மை தருகின்ற அந்த மது ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த அந்த மதுவை உண்பதற்காக அந்த வண்டுகள், வேதமாகிய வண்டுகள் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த செந்தாமரை மலரை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இறைவன் என்ன பண்றாரு, அந்த அந்த வண்டுகளுக்கு கிடைக்கல. அது எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த தேனை விரும்பி இறைவனுடைய தாமரை போன்ற மலர்பாதங்களை வேதமாகிய வண்டுகள் சூழ்ந்து போற்றி கொண்டே இருக்கின்றது. ஆனா இறைவன் என்ன பண்றாரு, அந்த திருவடியே தந்து அந்த பரமானந்தத்தை, அந்த நல்மதுவை தருவதற்காக நேர்லயே வந்துட்டார். அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை என் தரத்தும் அளித்து எதிர் நின்றன. அந்த பரமானந்த நல்மதுவை தந்து நேர்லயே நிக்குது. எப்படிப்பட்டது அந்த திருவடி, ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின. இந்த உலகம் உய்வதற்காகவே என்ன பண்றாரு, திருமன்றில் ஆகிய அந்த திருச்சிற்றம்பலத்துல நடனம் ஆடுகின்றது. கால நாருயிர் மால கருத்தன. திருவடி என்ன ஆகுது, அடியவரை காப்பதற்காக யமனை உதைத்து திருவடிகள். அது மட்டும் இல்லாம மாலை தாழ் குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன. உமை அன்னை என்ன பண்றாங்களாம், அன்போடு இறைவன் திருவடியை வருடி கொடுக்குறாங்களாம், பூஜை பண்ணி வணங்குறாங்களாம். அதனால சிவந்ததான். இப்படிப்பட்ட திருவடிகள் சொல்றாங்க பாருங்க. இது போல இந்த இறைவன் திருவடியோட பெருமையெல்லாம் சொல்லி அவர் வணங்கும் பொழுதுதான் ஏதமானவை தீர்த்த இசைந்தன பூதனாதா நீ புண்டரீக பதம், என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்க வல்லது உன் திருவடிகள் தான். பாருங்க, அந்த திருவடின்றது என்னன்னா நமக்கு பரமானந்தத்தை தருவது மட்டும் இல்ல, நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒப்பில்லாத பேரின்பத்தை தரக்கூடியது. இதெல்லாம் அவர் போற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் இறைவன் என்ன பண்றாரு, அடியார்களுடைய பெருமையை சொல்லி திருத்தொண்டு தொகை பாட அருள் செய்கின்றார். அப்ப இறைவனுடைய திருவடி பெருமை போற்றுவதற்குரியது. இன்னும் சொல்ல போனா அடியார் பெருமக்களோட எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருவடி, இறைவன் திருவடி ரொம்ப சிறப்புக்குரிய போற்றுவதற்குரிய பொருளா இருக்கு. அதே போல திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமாள் அவர் வேதாரண்யத்துல அப்பர் பெருமானோட இருக்காரு. அப்ப குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் தரிசனங்கள் மூலமா செய்தி அனுப்புறாங்க. அதாவது
சமணர்களுடைய மாயையினால அரசனும் சமணன் ஆகிட்டா, மக்களும் அதனால சமணர்களாகி சைவமே குன்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இதை விண்ணப்பம் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா பெரியவங்கள்ட்ட இப்படி செய்யுங்க நம்ம சொல்ல முடியாது. அப்ப விண்ணப்பம் செய்யுங்க, அவர் திருவுள்ளம் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இதை பரிசனங்கள் சொல்லுவாங்க. அப்ப இறைவன் திருவருளால இந்த பரசமய இருளை நீக்கணும், திருநீற்றை விளங்க செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக பாண்டி நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளும் பொழுது அப்பர் பெருமான் தடுப்பார். ஏன்னா அந்த சமணர்களுடைய வஞ்சனைக்கு எல்லை கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப கிரகங்கள் சரியா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாங்க, பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது, போற்றுவது நம் பெருமானுடைய திருவடிகள் என்றால் பழுது அணையாது. இந்த திருவடியோட சிறப்பு பாருங்க, நமக்கு குற்றங்கள் நீக்கிறது மட்டும் இல்ல, மெய் துணையாக விளங்குவது மட்டும் இல்ல, பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது. அப்ப துன்பமே நமக்கு அணையாது. பரசுவதுனா போற்றுவது, நம் இறைவனது திருவடியை போற்றி கொண்டிருந்தால் பழுது அணையவே அணையாது. நம்மள எந்த துன்பமும் அணுகாது, எந்த இடரும் அணுகாது, எந்த ஒரு குறையும் நமக்கு அணுகாதுன்னு அவர் சொன்ன உடனே சொல்லிதான் அந்த வேயிறு தோழி பங்கன் அப்படின்ற அந்த பதிகத்தை, கோளர் திருப்பதிகத்தை பாடுகின்றார். இந்த பதிகத்தை பாடின உடனேதான் சரின்னு சொல்லிட்டு அதை கேட்டு திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் பாண்டி நாட்டுக்கு செல்வதற்கு பெரிய மனசு ஒத்து அவங்க வணங்கி வழியனுப்புவார். அது போல அதே போல திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு ஒப்பில்லாத அந்த திருவடியை தன்னோட சிரசின் மீது சூட்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இறைவனும் என்ன பண்றாரு, திருநல்லூருக்கு வா வான்னு சொல்லிட்டு அங்க திருநல்லூர் சென்று இறைவனை தரிசித்து வணங்கி எழுந்திருக்கும் பொழுது உனது நினைப்பினை முடிக்கின்றோம் சொல்லிட்டு திருவடி மலர சூற்றுகின்றார். இப்ப அடியார் பெருமக்கள் எல்லாரும் மெய்ப்பொருளாக பெரும் செல்வமாக கொண்டது இறைவன் திருவடி தான். அந்த திருவடியை நினைக்கணும், நினைப்பிச்சாதான் இந்த பதிகம் இன்னும் நமக்கு சிறப்பா அமையும் தான் இவ்வளவு சிறப்பா அது சொன்னோம். இப்போ மாணிக்க வாசக பெருமானும் சொல்லாம இருக்கக்கூடாது. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்க, அந்த நாமத்தோட பெருமையும் திருவடி பெருமையும் வருது. நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க, இப்படி பாருங்க, நம சிவாய வாழ்க, இறைவனோட நாமத்தை போற்றாரு. நாதன் எல்லாம் தலைவனாகி இறைவனுடைய தாள் வாழ்க, ஒப்பில்லாத திருவடிகள் வாழ்வன்னு சொல்றாரு. இப்ப நம்ம திருநாமத்தை ஓதுகின்ற நாம இப்போது என்ன பண்ணணும், இறைவன் திருவடியை உள்ளத்தில் போற்றி நாமத்தை கூறுவதே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி, இப்படி எனக்கு பற்று மற்ற இன்றி வேறு ஒரு பற்றும் இல்லாமல் நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், உன்னுடைய திருப்பாதத்தையே மனசுல தியானித்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய தியான பொருளாக உன்னுடைய திருவடியே, அந்த பரமானந்த நல்முது தருகின்ற திருவடியே விளங்குகின்றது. பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாமை தன்மை எய்தினேன். நீங்க எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு நமக்கு தெரியலையா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் ஆளால சுந்தரராக திருக்கைலாயத்தில் அடித்தொண்டு செய்தவர் இல்லையா. அங்க இறைவன் திருவருளால திருத்தொண்ட தொகை அவர் இந்த பூலோகத்துல பாடணுன்றதுக்காக என்ன பண்றாரு, இறைவன் திருவிளையாட்டால 2 பெண்களை கண்டு ஆசை கொள்கின்றார் இல்லையா. இருந்தாலும் இறைவனுடைய திருவருளை பெற்று வருகின்றார். இப்ப என்ன சொல்றாங்க, மாதர் மேல் மனம் வைத்தனே, அதனால பூமியில போய் இந்த பெண் மெல்லியலாருடன் கலந்து காதல் இன்பம் கலந்து அடைவாயின்னு சொல்லும் பொழுது வருத்தப்படுறாரு. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யனை. ஏன்னா இந்த மானுட பிறவியே மயக்கம் பொருந்தியது, அதனால அங்க போய் நான் தவறு செய்யக்கூடாது, என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் தக்க தருணத்தில் சொல்லும் பொழுது இறைவனும் விசைகின்றாங்க. அதுதான் இங்க சொல்றாரு, உன்னுடைய திருவடியே நினைத்து நான் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன், பெற்றலும் பிறந்தேன். ஆனாலும் நான் அந்த உன்னை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு துன்பம் நேர்ந்தது எனக்கு. இருந்தாலும் உன்கிட்ட என்ன பண்ண, என்ன உன்னை விட்டு போக முடியாதபடி நீ என்னை ஆட்கொள்வாய் அப்படின்ற தக்க தருணத்தில் ஆட்கொள்வாய் அப்படின்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டுதான் என்ன பண்றாரு, இங்க வராரு. அப்ப அந்த மனத்தை மறக்காமல் இருக்கின்ற அந்த நல்ல அருளை பெற்றுக்கொண்டுதான் இங்க பெற்றலும் அந்த அருளை பெற்றுக்கொண்டுதான் இங்க பிறந்தேன், இங்க பிறந்தேன். அது மட்டும் இல்லாம நீ என்னை தக்க தருணத்தில் அது போல என்ன பண்ண, நீ வாக்கு கொடுத்த பிரகாரம் என்னை வலிந்து ஆட்கொண்டாய், வந்தொண்டர் எனும் நாமமும் கொடுத்து வலிந்து ஆட்கொண்டாய். அதனால இனி பிறவாத தன்மை எய்தினேன், உன்னோட திருவருளால் உன் திருவடியையே அடையும் பாக்கியம் பெற்றேன், இனி பிறவாத தன்மை எய்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானா இருக்கும் பொழுதே
அவர் வந்து ஆளார் சுந்தரரா இருக்கும் பொழுது அங்க நிகழ்ந்த அந்த செய்திகளை இங்க சொல்றாரு. அப்போ உன்னுடைய திருவடியை உறுதியாக இப்போ இடைவிடாது வணங்கக்கூடிய பாக்கியத்தை அங்கேயே பெற்றுக்கிட்டுதான் இங்க வந்து பிறந்தேன். உன்னோட திருவருளால என்னை வழிந்தாட்கொண்டாய், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி. இங்க கற்றவர் யாரு? படிச்சவங்க யாரும் கற்றவர்களா? இல்ல. அதாவது கற்றவர்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அறநெறி நூல்களை, சைவ திருமுறைகள், இது போல வந்து சிறந்த அறநூல்களை கற்றவர்கள், கற்று அதன்படி நடக்கும் சான்றோர், அவங்கதான் கற்றவர்கள். படிச்சுட்டு மறந்துடுறது, அத வந்து அதன்படி நடக்காம இருக்கிறவங்க கற்றவர் கிடையாது. அப்ப கற்றவர்கள்னா படித்து சிறந்த அறநூல்களை படித்து அதன்படி நடப்பவர்கள். அவ்வாறு கற்றவர்கள் தொழுது ஏற்றும், அது போன்ற சிறப்புடைய சான்றோர்கள் தொழுது ஏற்றும், உன்னை வணங்கி போற்றுகின்றார்கள். அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு சொன்னா, சீர் பெருமை பொருந்திய கரையூர். கற்றவர்கள் எல்லாம் பணிகின்றார்கள். அப்படி எங்க பணிகின்றார்கள்னா, சிறப்பு பொருந்திய கரையூரில் பாண்டி கொடுமுடி அப்படின்ற கோயில்ல இருக்கிற உன்னதான் வந்து கற்றவர்கள் பணிகின்றார்கள். நீ எப்படிப்பட்டவன்? கற்றவா நல்தவ வடிவினும் இல்லையா? அதாவது ஏன்னா அடைந்தவர்களுக்கு பேரின்பம் தருபவன், உயர்ந்த தவத்தினை மேற்கொள்பவர்கள் எல்லாம் அடையும் பொருளாக விளங்குபவன் சிவபெருமான். அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நற்றவா நல் தவத்தினை உடைய இறைவா, உன்னை நான் மறக்கினும்னா என்ன அர்த்தம்? மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ஏதாவது தப்பித்தவறி மறந்தா, கொஞ்ச நேரம் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. உன்னை நான் மறந்தாலும் நாக்கானது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனமானது நாக்கூட ஒற்றுமைப்பட்டு விட்டது. மனம் உன்னை எப்போதும் அந்த அன்பானது உள்ளத்துல இருக்கிறதுனால நாக்கு என்னையும் அறியாம நமசிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லும்னா நமசிவாயவே. இந்த ஏன் கடைசியில முடியுதுல, அது ஏகாரம் திரிநிலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அதை தவிர வேற ஒன்றும் சொல்லாது. மற்ற பேச்சுக்கள் கிடையாது. இறைவனுடைய நாமத்தை சொல்வதுதான் சிறந்தது. உன்னுடைய நாமத்தை என் நாவானது சொல்லிக்கொண்டே இருக்கும். நமசிவாயவே. அடுத்தது 2வது பாடல். இட்டன் மும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்டனால் மறந்திட்டனால் கெட்டனால் இவை என்றலால் கருதேன். கிளர்புனல் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. 2வது பாடல்ல இட்டன் மும் அடி ஏத்துவார். இஷ்டன் அப்படின்னு அர்த்தம். இட்டன்னா அன்புடையவன், அன்புக்குரியவன், எல்லா உயிர்கள் மேலும் அன்புடையவன், நம்முடைய அன்புக்குரியவன், அப்படி இஷ்டமாக விளங்குகின்ற இறைவன். நும் அடி ஏத்துவார் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை யாரெல்லாம் ஏத்த கடமைப்பட்டவர்களோ அவர்கள் எல்லாரும் இகழ்ந்திட்டனால் மறந்திட்டனால் கெட்ட நாள். அதாவது என்னன்னா, இந்த உயிர்கள் எல்லாமே வந்து உன்னை ஏற்றுவதற்கு கடமைப்பட்டவர்கள். அதாவது இந்த உடல் எதுக்கு கொடுத்தா? திரு அங்கமாயில பார்த்துருக்காங்க இல்லையா? தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே வலிதேறும் தலைவனே தலையே நீ வணங்காய். தலை மட்டும் இல்ல, ஒவ்வொரு உறுப்பும் சொல்றார். இறைவனுக்கு பக்தியும் அன்பும் செலுத்துவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கும். கடமைப்பட்டவர்கள் ஆகிய நாம் எல்லாரும் இகழ்ந்திட்ட நாள், உன்னை வந்து வணங்காம விட்ட நாள், உன்னுடைய பெருமையை பேசாம விட்ட நாள். சில பேர் இகழ்வார்கள் இல்லையா? அது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அது மாதிரி இகழ்ந்திட்ட நாள், மறந்திட்ட நாள், உன்னை போற்றாது மறந்திட்ட நாள், இந்த நாள் எல்லாமே கெட்ட நாள், இதெல்லாம் வந்து வீணே கழிந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவை என்றலால் கருதேன். இது எனக்கு தெரிஞ்சதுனால இப்படி கருத மாட்டேன். அப்படின்னா என்னன்னா, உன்னை வந்து இகழ்ந்தும் உன்னை போற்றாமலும் இருக்க மாட்டேன். திருப்பி சொல்றேன், உயிர்கள் எல்லாம் உன்னை போற்றி வணங்க கடமைப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உயிர்கள் சில பேர் என்ன பண்றாங்க? உன்னை இகழ்ந்து பேசுகின்றார்கள், உன்னை வணங்காம இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவேன்? உன்னை எப்போதும் இகழாது புகழ்ந்து பேசுவேன், உன்னை மறவாமல் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பேன். இன்றலால் கருதேன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதாவது உன்னை இகழக்கூடாது, உன்னை மறக்க கூடாதுன்னு தெரியும். அதனால நான் அதை செய்ய மாட்டேன், அதை கருத மாட்டேன். அப்படி கருதுபவர்களையும் நினைய மாட்டேன். யாரெல்லாம் இப்படி வந்து உன்னை மறந்து இருக்கிறாங்களோ, இகழ்ந்து இருக்கிறாங்களோ அவர்களை அண்ட மாட்டேன், அவர்களை கருத மாட்டேன். கிளர்புனல் காவிரி, அதாவது இந்த காவிரி இல்லையா, அதுவும் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? மிகுந்த வெள்ள பெருக்கோட இருக்கும். அதுதான் வந்து கிளர் புனல்னா மிகுதியாக வெள்ளமாக வருகின்ற அந்த காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி.
அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, திருத்துருத்தியில கூட நம்ம பார்த்திருக்கோம், திருவேலி திருப்பலர். அதாவது இந்த காவிரி நதியானது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பொன்மணிகளையும் பூக்களையும் கொண்டு வந்து கரைதோறும் வந்து வச்சு இறைவன் திருவடியை வணங்கிட்டு போதும். ஏன்னா காவிரி கரையெல்லாம் இறைவன் சிவஸ்தலங்கள் இருக்கு. அது காவிரி என்ன பண்ணுதுன்னா அந்த மணிகளையும் இந்த பூக்களையும் கொண்டு வந்து இறைவன் திருவடிக்கு வச்சு வணங்கி கொண்டு செல்கின்றதுன்னு பார்த்தோம். அதுதான் அது எப்படி அந்த காவிரியை வந்து அது சும்மா வரலையா, எப்படி வருது, அந்த காவிரி கரையை தொட்டுட்டு போறது இறைவன் திருவடியை வணங்கி கொண்டு செல்வது போல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூக்களை கொடுக்குது. அந்த பூக்கள் எப்படி இருக்குன்னா, வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுதேத்து. அந்த மலர்கள்ல வந்து வெறும் உதிரி மலர்கள் மாதிரி இல்லாம அந்த இறைவனுக்கு திருப்பின்ன சிவஸ்தலங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப அம்பிகைக்கு பின்னாடி எல்லாம் திருவாசின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த திருவாசி வட்டமா இருக்கும் பின்னாடி. அந்த வாசி அமைப்புல இந்த வட்டமாக மலர்களை மாலையாக கோர்த்து கொண்டு காவிரி வருகிறதா, வந்து அந்த வட்டமாக கோர்க்கப்பட்ட அந்த மலர்களை திருவடியில சமர்ப்பித்து, அதாவது கரைகளில் சமர்ப்பித்து வணங்கி கொண்டு செல்கின்றது காவிரின்றாங்க. இப்ப இயல்பாக அந்த காவிரி என்ன பண்ணுதுன்னா அந்த மலரை வந்து சமர்ப்பித்து வணங்கி கொண்டு செல்கின்றது. அது எவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா, விக்கு எழுந்து வருகின்ற காவிரி வட்டமாக அந்த மலர்களை வந்து மாலை போல கோர்த்து கொண்டு உனது அடி தொழுதேத்துகின்றது, கொண்டு வந்து உன்னோட அடியை தொழுகின்றது. கரையை தொட்டுட்டு போறது எப்படி இருக்கான், இறைவன் திருவடியை திருத்தலத்தை வணங்கி கொண்டு செல்வது போல இருக்கு. அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில் வீட்டிருக்கின்ற இறைவா, வந்து உன்னை நான் மறக்கணும் அப்படி ஒரு பாடல்லையும் உன்னை நான் மறக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே, நாக்கானது உள்ளத்தில் நீ நிறைந்ததுனால இயல்பாகவே நமசிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். நட்டவா உன்னை நான் மறக்கணும். இங்க வந்து என்னவா அப்படின்னு சொன்னா, நட்டவா அப்படின்றது கொடுமுடியை விரும்பி எழுந்தருளி இருக்கும் இறைவா, திருத்தலத்தை விரும்பி எழுந்தருளி இருக்கும் இறைவா, உன்னை நான் மறக்கணும், நான் மறந்தாலும் என்னோட நாவானது உனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 3வது பாடல். ஓவு நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன் கிளர்புனல் காவிரி பாவு தன்புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதாவது இந்த நமசிவாய பதிகத்தை அந்த நாமத்தை சொல்லாம இருந்தா, இறைவனை நினைக்காம இருந்தா அது எப்படிப்பட்ட நாட்கள். இதை விட வந்து ஒரு வெளிப்படையா சொல்லவே முடியாது, அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காரு. ஓவு நாள் உணர்வு அழியும் நாள். ஓவு நாள்னா உன்னை போற்றாது ஒழிந்த நாட்கள், அப்ப நமக்கு வீணே கழிந்த நாட்கள், இறைவனை வந்து வணங்காம விட்ட நாட்கள் எவ்வளவு கொடுமையானது, எதற்கு சமம்னு சொல்றாரு பாருங்க. உணர்வு அழியும் நாள். உணர்வு இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடமாடிட்டு இருக்கோம். சிம்பிளா சொன்னா கோமா ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு உடல் இருக்கும் உயிர் இருக்கும் ஆனா உணர்வே இருக்காது. அது போல உன்னை வணங்காமல் விட்ட நாள்ல நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற. அப்ப எப்படி இருக்கு, அப்ப வந்து அது எவ்வளவு கொடுமையானதுன்னு யோசிங்க. அப்ப இந்த உணர்வுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறைவனை வணங்க வேண்டும், அதுதான் அந்த உணர்வு கண்டிப்பா நமக்கு வேணும்ன்றாங்க. போகு நாள் உன்னை போற்றாது ஒழிந்த நாள் உணர்வு அழியும் நாள். உணர்வே இல்லாம மரக்கட்ட மாதிரி இருந்தானே அந்த நாள் வணங்காம விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம உயிர் போகும் நாள், உயிர் பிரிஞ்சிருந்தா நினைக்க முடியாது இல்லையா, உயிர் போன அந்த உடல் அது போல அப்படின்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடல் எப்படி இருக்கும், அது போல உன்னை வணங்காது விட்ட நாள் உயர் பாடை மேல் காவு நாள். அதாவது காவு நாள்னா தூக்கி சொல்றது, அதாவது பாடை மேல அப்ப இறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பாடை மேல வச்சு தூக்கிட்டு போனாங்க, அது போன்ற நாள். எப்படி இதை விட எப்படி சொல்ல முடியும், இந்த நமசிவாய நாமத்தை சொல்லணும், இறைவனை நினைக்கணும். அப்படி நினைக்காம இருந்தா அது எப்படிப்பட்ட நிலைன்றது சொல்றாரு பாருங்க. உணர்வே இல்லாம இருக்கிறதும் உயிர் போன அந்த நிலையும், அவர் உயிர் போனவங்களை தூக்கிட்டு போவாங்களே அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலைதான் வந்து உன்னை வணங்காம விட்ட நாள், உனது நாமத்தை சொல்லாம விட்ட நாள். இப்ப உன்னை போற்றாது ஒழிந்த நாள்லாம் இப்படிப்பட்ட மோசமான நாள். அதனால் இவை என்றால் கருதேன், இது எனக்கு தெரியும், அதனால என்ன பண்ணுவேன் நானு, இதை கருதா இது மாதிரி செய்யாம தவறு செய்யாம உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பேன், உனது நாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பேன். கிளர் புனல் காவிரி மிக்கு எழுகின்ற அந்த காவிரி பாவு தன் புனல் வந்தெழி, அதாவது பறந்து வருகின்றது. இப்ப மாதிரி இல்லையா, அந்த காலத்துல ரொம்ப நிறைஞ்ச நீர்பெருக்கோட இருக்கும். அப்ப வந்து நல்லா பறந்து தன் புனல் குளிர்ச்சியா வருது அந்த காவிரி இல்லைங்களா, அது மலையிலேருந்து பிறந்து வருகின்றது, மலை வளங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வருகின்றது, அது பறந்து வருகின்றது,
குளிர்ந்த நீராக வருகின்றது. அத்தகைய புனல் ஆகிய காவிரி வந்து இழி, ஏன்னா மலையிலேருந்து வருது இல்ல, மேலேருந்து கீழிறங்கி வருகின்றது. அந்த காவிரி வந்து எங்க வருதுன்னா பரஞ்சோதி ஆகிய மேலான ஒளி வடிவினன் ஆகிய, இல்லையா, உப்பில்லாத எல்லா ஒளிக்கும் என்னது சோதியா எதுவும் சோதியில் சோதிய, சோதிக்கே ஜோதியை தருகின்ற, சூரிய சந்திரங்களுக்கே ஒளி தருகின்ற அழியா ஜோதியனாகிய இறைவன் விளங்குகின்றான். அதுதான் சொல்றாங்க பரஞ்சோதி, மேலான ஒளி வடிவினனாக விளங்கும் இறைவா, நீ பாண்டி கொடுமுடியில இருக்க. நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. நாவலானா வேதம் ஓதுபவன் எடுத்துக்கலாம். வேதம் ஓதும் இறைவனே, வேதத்தையே மொழியாக கொண்டவன், வேதத்தையே பொருளாக கொண்டவன், வேத முதல்வன், இதெல்லாமே இறைவனுக்கு தான் பொருந்தும். அப்ப நாவலா வேதம் ஓதுபவனே, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. உள்ளத்து அனுப்பினால் நாக்கானது நமசிவாய மந்திரத்தை தானாகவே கூறும். 4வது பாடல். எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி, கல்லை உந்தி வலம் பொழிந்திழி காவிரி அதன் வாய்க்கரை, நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி, வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. அதாவது சுவாமியோட புகழுக்கு எல்லை ஏதாவது இருக்கா? அவரோட பெருமைக்கு முதலே பார்த்தோம். எல்லா கல்யாண குணங்களும் சிறப்புகளும் இறைவனிடம் இருக்கு இல்ல, இறைவன்கிட்டே தான் பிறக்குது, சிவ பரம்பொருள்கிட்டே தான் பிறக்குது. அதனாலதான் சிவபெருமான்னு சொல்றோம். அதனால எல்லையில் புகழ், உன்னோட புகழுக்கு எல்லையே இல்லை. அத்தகைய புகழுடைய எம்பிரானை, எனக்கு தலைவனாக விளங்குகின்ற இறைவா, எந்தையே, நீ எனக்கு தலைவன் மட்டும் இல்ல, நீ எனக்கு தந்தையாகவும் விளங்குபவன். தம்பிரான், தம்பிரான என்ன, தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தனக்குத்தானே பிரானாய் விளங்குதோம். அவருக்கு நிகர் அவர் தான், அவருக்கு மேல தலைவர் யாரும் இல்லை. அதான் தம்பிரான் அர்த்தம். அப்ப எங்களுக்கு தலைவனாகவும் எனக்கு தந்தையாகவும் தனக்கு மேல் ஒருவரும் இல்லாத பெருமை உடையவனாகவும் விளங்குகின்றாய். என் பொன் மாமணி, அதாவது எப்படி கொஞ்சரா இருப்பாரு அந்த சுவாமி மேல இருக்கிற அன்பு, என்னோட தங்கம்னு சொல்லுவோம்ல, அது போல என் பொன் மாமணி, எல்லா மணிக்கும் ஒரு விலை உண்டு, ஒரு அளவு சிறப்பு உண்டு, அளக்கலாம். ஆனா மாமணி ஒப்பில்லாத சிறப்பு உரிய மணி போன்றவனே, கல்லை உந்தி வளம் பொழிந்தே காவிரி. பார்த்தோம் இல்லையா, மலைகள்ல தான் ஆறுகள் உற்பத்தி ஆகுது. அப்புறம் மலையில இருந்து வேகமா கீழே இறங்கி வரும் பொழுது அங்க பார்த்தோம் இல்லையா, நிறைய கீழ் சந்தன கட்டைகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும், அந்த மலை வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும், தந்தங்கள் அடிச்சுட்டு வரும், பொன் துகள்கள் அடிச்சுட்டு வரும், பூக்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும். அது போல அந்த கல்லை அப்படின்னு சொல்றது மலை பண்டங்கள், பெரிய பெரிய கற்கள், இதெல்லாம் கூட என்ன பண்ணுது, அடிச்சுக்கிட்டு உந்தினா தள்ளி கொண்டு வருகின்ற வளம் பொழிந்தெழி. சிறப்பு என்னன்னு சொன்னா, அந்த மலைகள்ல இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கரைகள்ல சேர்க்கிறது. அதனாலதான் கரைகள் எப்போதுமே ஆற்றின் கரையோரங்கள் செழிப்பா இருக்கும், இன்னும் நிறைய பயிர்கள் விளையும். காரணம் வந்து இந்த மலையில இருக்கிற வளங்கள் எல்லாம் கொண்டு வந்து காவிரி 2 பக்கமும் சேர்த்துக்கிட்டே போகும். இந்த வளங்கள், இந்த நீர் வளமும் இந்த எரு சத்துக்கள் அது கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படி சேர்க்கறதுனாலதான் ஆற்றின் கரையோரங்கள் வளம் மிகுந்ததாக இருக்கிறது. அதுதான் சொல்றாங்க கல்லை உந்தி வளம் பொழிந்திரு. கல்லு மலை பண்டங்கள் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு உந்தி தள்ளி கொண்டு வளத்தை எல்லாம் பொழிந்து அங்க எடுத்துருந்து அந்த வளத்தை என்ன பண்ணுது, இங்க வந்து நிலத்துல எல்லாத்துக்கும் வந்து வளத்தை பொழிக்கின்றது, குவிக்கின்றது, அத்தகைய பொழிகின்றது, நிறைய அள்ளி கொடுக்குது. அப்படிப்பட்ட காவிரி, மேலேந்து இழிந்து வருகின்ற காவிரி, அதோட வாய்க்கரை, அந்த கரையில இருக்கிற பாண்டி கொடுமுடி இறைவா, நீ வந்து அங்க எப்படிப்பட்டவங்க ஒண்ணு வணங்குறாங்க, நல்லவர் தொழுதேத்து சீர்கரையூரில், அவன் அருள் ஆளி அவன் தாள் வணங்கின்ற மாதிரி இறைவன் திருவருள் இருந்தாதான் சிவஸ்தலம் சென்று வணங்க முடியும். அதனால நல்லவர்கள், தூய மனத்தவர்கள் உன்னை வந்து வணங்குகின்றார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய கரையூர் அப்படின்ற ஊர்ல வீற்றிருக்கின்ற பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற இறைவா, வல்லவா, வல்லவனே, அதுக்கு ஒப்பில்லாத ஆற்றல் உடையவன், பேரருளாளன், இவ்வளவு கொடுத்தாலும் குறையாத பேராற்றல் உடையவன் இல்லைங்களா. என் குணத்துல அதுவும் பேராற்றல் உடையவன். அப்படிப்பட்ட வல்லவா, யாவற்றுக்கும் வல்லவனாக இறைவா, உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமசிவாயவே. அன்பினால் நமசிவாய மந்திரம் நாக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். 5வது பாடல். அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன், அஞ்சல் என்று தொண்டனேற்கு அருள் நல்கினாய்க்கு அழுகின்றது ஏன்.
பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்டார் நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே உரியது. அவருதான் இப்படி பாட முடியும். ஏன்னா தொண்டரும் தோழரும் ஆனவர் இல்லையா. அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன். அதாவது இறைவன் என்ன தன் அடைந்தார்களுக்கு அருள் செய்பவன் இல்லைங்களா. எப்படிப்பட்ட உயிர்களா இருந்தாலும், ஏன்னா எல்லா அசுரர்களா இருந்தாலும் சரிதான், திருவடியை வணங்கன்னு அருள் செய்வான் இறைவன். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் தலைவன். இப்ப அஞ்சினாருக்கு அரணாதி, அதாவது யாரெல்லாம் அஞ்சி உன் திருவடியை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு காவலனாக இருந்து காப்பவன் நீ அப்படின்ற, அவர்களுக்கு காவலனாக இருந்து காக்கும் தெய்வம். அதை தெரிஞ்சுட்டு நானும் என்ன பண்றேன், அடியேனும் நான் மிக அஞ்சினேன். ஏன் நானும் அஞ்சினேன். நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில வருது இல்லையா, அந்த பிறவினால துன்பமயமானதுதான். அவருக்கு அதை தெரிஞ்சிருக்கனால என்ன சொல்றாரு, அடியேனும் நான் மிக அஞ்சினேன். அஞ்சு என்ன பண்ண, உன் திருவடியே அடைந்தேன். எல்லாருக்கும் உன் திருவடி அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் நீதான் காவலா இருக்க. அது தெரிஞ்சு நான் என்ன பண்றேன், நானும் உன் திருவடியை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சல் என்று அடித்தொண்ட நேர்க்கு அருள் நல்கினாய்க்கு அழுகின்றது. அதாவது உன் திருவடியை அடைஞ்சிட்டேன், அஞ்சல் என்று உனக்கு அடித்தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன் இல்லையா, நான் சும்மா இல்லையே, உனக்கு மட்டுமே அடிமை என்று அடிமை தொழில் செஞ்சிட்டு இருக்கனே, அருள் நல்கினாய்க்கு அழுகின்றது. உனக்கு நீ எனக்கு அருள் செஞ்சா குறைஞ்சிடுமா இல்லையா. சுவாமி கிட்ட அப்படி நம்ம கேட்க முடியாது. சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறாரு, உனக்கு என்ன குறைஞ்சிடும். எனக்கு அதுதான் சொல்றாரு, ஒப்பில்லாத அருள் ஆற்றல் உடையவன் நீனு, யாரெல்லாம் அடைகின்றார்களோ அஞ்சி அவர்களுக்கு அருள் செய்கின்றாய், எனக்கு செய்யறதுல குறைஞ்சா போயிடும் உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. நானும் உன் திருவடியை அடைந்தேன், அஞ்சி அடைந்தேன். அஞ்சல் என்று அடித்தொண்டனேற்கு, அடித்தொண்டன் இல்லையா, அஞ்சல் என்று அடித்தொண்டனேற்கு அருள் நல்கினாய்க்கு அழுகின்றதென். உனக்கு என்ன அழிய போகுது, எனக்கு அருள் செய்வதனால உனக்கு என்ன குறைய போகுது, ஒண்ணும் இல்லையே. அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒப்பில்லாத கருணை பொருள்பவன் நீனு, அருளை வழங்குபவன் நீனு, எனக்கு அதனால அருள் செய்வாய், அதுல உனக்கு அந்த அருள் தன்மையில குறைவே இல்லைன்னு போற்றும் விதமா தான் இருக்குது. அதனால கொடுத்தா குறைய போறது இல்லை, அதனால ஐயா கொடுத்து அருள்க அப்படின்றாரு. பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி. பெண்களுடைய அந்த அழகிய திருவடிகள், அந்த திருவடி சொல்ல இறைவனுக்கு மட்டும்தான் சொல்லணும். பெண்களுடைய அந்த அடிகள், அந்த பாதம் பாத்தீங்கன்னா பஞ்சு போன்று மென்மையாக இருக்கும் இல்ல. அந்த அந்த பஞ்சு போன்ற அத்தகைய மென்மையான பாதத்தினை கொண்ட இந்த பெண்கள் மெல்லடி, அந்த மென்மையான பஞ்சு போன்ற அடி அந்த பாதத்தினை உடைய அந்த பெண்கள் பாவைமார் பெண்கள் குடைந்தாடும் பாண்டி கொடுமுடி. அந்த காவிரியில நீராடுவாங்க இல்லையா. அப்ப நீர்நிலைகள்ல தான் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நீராடுவாங்க. அப்ப அந்த பெண்கள் நீராடுகின்றார்கள் காவிரி துறையில. இப்படிப்பட்ட பெண்கள் பஞ்சு போன்ற பாதத்தினை உடைய அந்த பாவைமார்கள் இந்த நீரை குடைந்து குடைந்து அப்படிதான் ஆட முடியும். இந்த கையால குடைந்து தள்ளி அது மாதிரி அந்த குடைந்து காவிரியில நீராடுகின்றார்கள். அத்தகைய காவிரி பாய்கின்ற கரையூரில் வீற்றிருக்கின்ற இறைவா, பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற இறைவா, நஞ்சனி கண்டார், உயிர்களை காக்கும் பொருட்டு என்ன பண்ற, நஞ்சினை உண்டு அருளியவா. இறைவனுடைய அருள் தன்மையை குறிக்க ஆற்றலை குறிக்கின்றது. அதனால உண்டும் அவருக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அத்தகைய நஞ்சணிந்த கண்டத்தினை உடையவா, அடியார்களுக்கு எப்போதும் துன்பத்தினைக்கு அல்பவன் அப்படின்றது காட்டுறதுக்காகவே ஒரு அடையாளமாக நஞ்சனி கண்டனாக விளங்குகின்ற இறைவா திருநீலகண்டனே, உடை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நான் மறந்தாலும் என் நாவானது அன்பினால் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும். 6வது பாடல். ஏடுவான் இளம் திங்கள் சூடினை என்பின் பொல்புலி தோளின் மேல் ஆடு பாம்பு அது அரை கசைத்த அழகனே, அந்தன் காவிரி பாடு தன்புனல் வந்தெழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. அதாவது ஏடுவான் இளம் திங்கள் சூடினை, அதாவது இந்த இளம் திங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி பலவாறு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்லணும்னா ஏடு போன்று இருக்குதான் அந்த வானத்துல இருக்கிற அந்த இளம் திங்கள். ஏன்னா 3ஆம் பிறை தான் சூடியிருக்காரு. அந்த இளம் திங்களானது ஒரு ஏடு போல இருக்கின்றது அப்படின்னா ஒரு எளிய வடிவமா இருக்குன்னு எடுத்துக்கலாம், உயர்ந்த வடிவம் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு ஏடு போன்ற இந்த மெல்லிய இளம் பிறை அது வானத்துல இருக்கு. அதை நீ சூடி இருக்கிறப்பா, தலையில சூடி இருக்க. என் பின் கொல்புலி தோல், அதாவது என்னன்னா அந்த இளம் பிறை அழகா இருக்கு, அதை சூடி இருக்கு. ஆனா ஏன் இடுப்புல கொடுமையான புலியின் தோலை கட்டி இருக்க அப்படின்னு நம்ம நிறைய பாடல்ல பார்த்திருக்கோம்.
அந்த பிரணவ புஷ்பம்ன்ற கொன்றை மாலையை அணிஞ்சிருக்க, சரி. ஆனா ஏன் வந்து பக்கத்திலேயே வந்து பாம்பு அணிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இங்க கேட்கிறார். இளம்பிறையே சூடி இருக்க, சரி. எதற்காக வந்து புலி தோல் கொல்லுகின்ற தன்மை உடைய புலியோட தோலை என்ன பண்றா? இடுப்புல கட்டி இருக்க. அதுவும் சும்மா கட்டல, என்ன பண்றாரு? இதுக்கு ஒரு பெல்ட் வேணும் இல்லையா இடுப்புல நிக்கிறதுக்கு? என்ன பண்றாரு? கொடிய விஷமுடைய பாம்பு அதை என்ன பண்றாரு? இடுப்புல கட்டி இருக்காரு. நம்ம பார்த்தோம் இந்த ஆரண்ய விடங்கர் பைங்கிலியில பாடும் பொழுது என்ன சொன்னாரு? அந்த பாம்பை வந்து ஏன் பாக்க கையில கட்டிட்டு இருக்க? அது வந்து நாங்க பலியிட வரும்போது விசு சத்தம் போட்டு எங்களை பயமுறுத்துது அப்படின்னுவாங்க இல்லையா? அது போல இந்த கொல்புலித்தோல் அழகிய பிறைய அணிஞ்சிருக்க, அதோட விடலாம். ஆனா என்ன பண்ற? கொல்லும் தன்மையுடைய புலியோட தோலை இடுப்புல அணிஞ்சிருக்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு என்ன பண்ற? எதற்காக நீ அதுக்கப்புறமா புலி தோல் அணிஞ்சிருக்க. அதுக்கு மேல ஆடு பாம்பு அது அரைக்கு அசைத்த அழகனே இல்ல, இடை வந்து அரைன்னு சொல்லுவோம். இந்த ஆடுகின்ற பாம்பு அது படம் எடுத்து ஆடுகின்றது, அது பயமுறுத்துது. அது அந்த ஆடுகின்ற பாம்பு அது அந்த வந்து அரைக்கு அசைத்த இடுப்பில் கட்டியிருக்கின்ற அந்த தோலின் புலி தோலுக்கு மேல என்ன பண்ற? இடையில ஆடுகின்ற பாம்பினை நீனு கச்சாக அணிந்திருக்கின்றாய். அத்தகைய அழகன் என்ன சுவாமி பூண்டாலும் அது என்னது? அழகுதான். அழகுக்கே அழகுக்கு அழகு தருபவர் இறைவன். அப்ப வந்து அத வந்து எதுக்கு நீ வந்து அழகி பிறை சூடியிருக்க? அதோட விடாம நீ என்ன பண்ற? கொல்லும் தன்மையுடைய புலித்தோலையும் அதன் மேல வந்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற அந்த பாம்பையும் கட்டி இருக்கின்றாய். அத்தகைய அழகினே, குளிர்ச்சியான சிறப்பு மிகுந்த அந்த காவிரி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பெருமை பொருந்தியது. பாடுனா பெருமை. அந்த பெருமை பொருந்திய காவிரி என்ன பண்ணுது? உயிர்களை எல்லாம் வாழ வைக்கின்றது. ஒரு இடத்துல இருக்கிற எரிசத்து நீர் வளத்தை எல்லா இடத்துலயும் கொடுக்குது இல்லையா? எல்லா பயிர்களையும் செழிப்புற செய்கின்றது. மக்கள் வந்து நீராடுகின்றார்கள், அவங்கள் பாவத்தை போக்குகின்றது. கோயிலுக்கெல்லாம் திருமஞ்சனம் தருகின்றது. எவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அது போல பெருமை மிக்க அந்த காவிரி, இந்த காவிரி அது குளிர்ச்சியான அந்த புனல் வந்து இழுகின்றது, மலைகள்ல இருந்து வருகின்றது. அது எங்க வந்துட்டு போகுது? ஒப்பில்லாத ஒளி வடிவினாக விளங்குகின்ற இறைவா, இந்த காவிரி இப்படி வளம் செய்து கொண்டு போகின்றது. அந்த கரையூர்ல இருக்கிற இறைவா, நீ வந்து பரஞ்சோதி ஆனவன். பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற இறைவா, சேடனே அப்படின்னா அறிவில் சிறந்த இல்ல, ஏன்னா ஞானஸ்வரூபி இறைவன். அப்ப சேடனேன்னு போடுறார். சேடனே உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே இல்லையா? ஞான வடிவினனே, ஞானத்தை அருள்பவனே, உயர்ந்தவனே, உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமசிவாயவே அப்படின்றாரு. 7வது பாடல். விரும்பி நின் மலர்பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன, நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில்பெற நின்ற காவிரி கோட்டிடை, குறும்பை வெண்முலை கோதைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி, விரும்பனே உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. விரும்பி நின் மலர்பாதமே நினைந்தேன் இல்லையா? அடியார்கள் பெருமக்கள் எந்த செய்கையை செஞ்சாலும் அன்போடு தான் செய்வாங்க. இறைவன் திருவடியை வணங்குறது, பதிகம் பாடுறது, தொண்டு செய்யறது எல்லாமே. அப்ப விரும்பி நின் மலர்பாதமே நினைந்தேன். அப்போ நினைக்கிறது கூட என்ன பண்ண? அன்போடுதான் உன்னுடைய திருவடியை நினைக்கின்றேன், தியானிக்கின்றேன், தொழுகின்றேன். விரும்பி நீ அதுவும் அந்த பாதம் எப்படி? மலர் போன்ற பாதம் ஏன் சிவந்தம் நம்ம பார்த்தோம். இறைவனுடைய திருவடி சேவடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சிவப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, செம்மை நெறி, சிவநெறி ஆகிய செம்மை நெறியை தருகின்ற சேவடி. அதனால அந்த சேவடி, அந்த அற்புதமான அந்த சேவடி அது மலர் போன்று இருக்கு. அதான் செந்தாமரை மலர் ஒப்பா சொல்லுவாங்க. அது மென்மை, அது இன்னும் சிறப்பா சொல்லுவாங்க. புலவர் ஐயா சொல்லுவாங்க, கோமலையா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பொற்பாதத்தோட பெருமையை சொல்லும் பொழுது அந்த மென்மை தன்மை கொண்டது, அந்த மனம் கொண்டது, அந்த தேன் கொண்டது, இன்னும் நிறைய சிறப்பு, அந்த வண்ணம் கொண்டது, அது போல நிறைய சிறப்புகள் ஒத்திருக்கும் மலரோட இறைவன் திருவடின்னு சொல்லுவாங்க. அது போன்ற மலர் போன்ற அந்த திருவடியை கொண்ட இறைவா, விரும்பி உன்னோட திருவடியை நினைந்தேன் வினைகளும் விண்டன. சொன்னாலே அந்த திருவடியோட பெருமையை சொல்லிதான் ஆரம்பிச்சோம். என்னென்ன குற்றங்களை நீக்குவது, இறை சிவப்பேற்றினை தருவது நமக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட குற்றங்கள் நீக்கிறது மட்டும் இல்லாம வினைகளை எல்லாம் நீக்குவது. அதுதான் இங்க சொல்றாங்க, வினைகளும் விண்டன, நீங்கின. திருவடியை நினைச்சதுனால என்ன ஆச்சு? நீக்கவே முடியாத அந்த வினைகள், வினை கூட்டங்கள் இல்லையா, எல்லாமே என்ன ஆகுது? நல்வினை தீவினை எல்லா வினைகளும் விண்டன, எல்லாம் நீங்கிடுச்சு உன்னோட மலர் போன்ற திருவடியை நினைச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு, நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து பெற நின்ற காவிரி கோட்டிடை. அதாவது என்னன்னா, அந்த அப்ப சொன்னோம் இல்லையா, அந்த காவிரி வளம் தேக்கிறதுனால கரைகள்ல இருக்கிற பொழில்கள், சோலைகள் எப்படி இருக்குன்னா நிறைய மரங்கள் நெருங்கி வளர்ந்துருக்கு. ஏன்னா அவ்வளவு வளம்,
அந்த நீர் வளத்தால இந்த நிலமும் வளம் பெறுகின்றது, எருசத்தும் சேர்க்குது. அப்ப நீர்வளம் நிலவளம் நிறைஞ்சதுனால நிறைய சோலைகள் நிறைய உருவாகுது. அதுவும் நெருக்கமா இருக்கு மரங்கள்லாம். அப்படி நெருங்கி வண்ணா நல்ல வளம் பொருந்திய அந்த சோலைகள்லாம் சூழ்ந்து அதனால எழில் பெற இந்த சோலைகள்லாம் இருக்கிறதுனால பார்க்கவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மனம் வீசுகின்றது, அந்த குளிர்ந்த தென்றல் வீசுகின்றது. அது போன்ற எழில் பெற நின்ற இந்த சோலைகள்னால எழில் பெற நின்ற காவிரி கோட்டு இடை. இந்த கோயில்கள்னால இந்த காவிரி கோட்டுன்னா அந்த கரை, இந்த கரையே ரொம்ப அழகா இருக்கு. அத்தகைய கரையில இறைவன் வீட்டிருக்க. இன்னும் சிறப்பு என்னன்னா, துரும்பை வெண்முலை போதைமார் குடைந்தாடு. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, பஞ்சு போன்ற பாதத்தினை உடைய பெண்கள் அந்த நீராடுறாங்கன்னு. இப்ப குறும்பை வெண்முலை போதைமார், அந்த குறும்பை போன்ற தென்னங்குறுமை போன்ற அந்த வடிவினை உடைய மென்மையான முளையினை உடைய தனங்களை உடைய போதைமார்னா பெண்கள், அவங்க எல்லாம் குடைந்து ஆடுகின்றார்கள். அப்ப அந்த நீர்ல குடைந்து ஆடி மகிழ்கின்றார்கள். அத்தகைய காவிரி பாய்கின்ற இவ்வாறு வளம் செய்கின்ற பொழில்கள், அழகிய பொழில்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த காவிரியில வீற்றிருக்கின்ற, காவிரி கரையில வீற்றிருக்கின்ற பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற இறைவா, விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லோராலும் விரும்பப்படுபவனே இல்லையா? ஏன்னா உயிர்களுக்கு எப்போதும் நன்மையை செய்பவன். சங்கரன்னால என்ன அர்த்தம்னா சுகங்களை செய்பவர். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அருள் செய்கின்றான். ஆணவ மலத்தோடு பற்றி இருக்கின்ற உயிர்களையும் என்ன பண்றாரு, விடுவித்து இந்த பிறவி கொடுத்து உடல் கொடுத்து தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து உயிர்விக்கின்றார் இல்லையா? அப்ப எல்லா நிலையிலும் இறைவனுடைய அருள் உயிர்களை பெறுகின்றது. அதனால எல்லா உயிர்களாலும் விரும்பப்படுபவன் இறைவன். அத்தகைய விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. நான் மறந்தாலும் நாவானது நமசிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். 8வது பாடல். செம்பொன் நேர் சடையாய் திரிபுரம் தீயழ சிலை கோவினாய் வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டு இடை கொம்பின் மேல் குயில் பூவ மாமயில் ஆடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. செம்பொன் நேர் சடையா இல்லையா? அந்த சடையோட பெருமை பார்த்தோம். அழல் நீர் ஒழுகி அணைகின்ற சடை. அந்த அந்த தீ உருகி தண்ணி போல ஓடுனா அது எப்படி இருக்குமோ அது போன்ற சடை. மின்னல் போன்ற மின்னா செஞ்சடை மேல் குளிர் கொன்றை அணிந்தவனேன்னு பார்த்தோம். இப்ப மின்னல் போன்ற மின்னுகின்ற அந்த செஞ்சடை உடைய இறைவன். அப்ப அந்த செம்பொன் தூய்மையான பொன், நேர்னா ஒற்றை, அந்த தூய்மையான பொன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட மாசு செம்பு வேற எந்த உலகங்களும் கலக்காத தூய பொன். அந்த மாதிரி அந்த பொன், அந்த செம்பொன் அவிர் சடை சொல்லுவாங்க. அதாவது சுவாமியோட சடை ஒளிர்கின்ற சடையினை உடையவன். அப்ப அது போன்ற செம்பொன் தூய்மையான பொன்னை ஒத்த அந்த மிளிர்கின்ற சடையினை உடைய இறைவா, நீ என்ன பண்ண? திரிபுரம் தீயழ சிலை கோலினாய். திரிபுரம் அழித்தது முப்புறம் எரித்தது வராமதே கிடையாது இல்லையா? எல்லா பதிகங்களையும் பெருமை இறைவனுடைய அந்த மரக்கருணை போற்றி வணங்கப்படுகின்றது. திரிபுரம் அந்த அந்த வானத்திலேயே பறந்துட்டு இருக்கிற அந்த 3 கோட்டைகளும் தீய அப்படியே நெருப்புல பொசுங்கி சாம்பலாகுமாறு சிலை கோலினாய். என்ன பண்ற? சிலை வளைத்த. கோலினாய்னா வளைத்தாய். சிலையை வளைத்து என்ன பண்றாரு? அதாவது சிலைனா வில்லை மேருமலையை என்ன பண்றாரு? வில்லாக வளைத்து நீ என்ன பண்ற? இந்த திரிபுரத்தை எரிப்பதற்காக ஒரே பானத்தால நீ என்ன பண்ண? அழித்தாய். அதெல்லாம் சிரிச்சு எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 3 கோட்டைகளும் என்ன பண்றாரு? ஒரே பானத்தால எரித்து அழித்தார். சிலை கோலினாய் வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை. இங்க அப்படி சிறப்பு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த செம்பனை ஒத்த தடையினை உடைய இறைவா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, திரிபுரங்கள் வானத்திலேயே பறந்துட்டே இருக்கிற அந்த 3 கோட்டைகளும் எரிந்து அழியுமாறு சிலையினை வளைத்தவனே. அத்தகைய அந்த ஆற்றலை மலையை யாராவது வளைக்க முடியுமா சொல்லுவாங்க இல்லையா? மலையையே வளைத்த ஆற்றலை உடைய இறைவா, வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து. அதாவது என்னன்னா, உமையன்னையுடைய அந்த குழல் சொல்றாங்க, மனம் வீசுகின்ற குழல். அப்படின்னா என்னன்னா, மலர்களை சூடுவது மட்டும் இல்ல. இதுதான் இங்க திருவிளையாடல் புராணம் வருது. உமையன்னையுடைய கூந்தலுக்கு எண்ணெயிலே மனம் உண்டு இல்லைங்களா? மலர்கள் அணிவதாக மட்டும் இல்ல, உத்தம அதாவது பத்தினி சொல்லுவாங்க. கூந்தலவே பெண்களுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. அப்ப வம்புலாம் குழலாலை மனம் பொருந்திய அந்த கூந்தலை உடைய உமையன்னையை ஒரு பாகம் அமர்த்தி வைத்தவனே. ஒரு பாகத்தை உமையன்னைக்கு தந்த இறைவா, நீ எங்க இருக்க? காவிரி கோட்டு இடை, காவிரி கரையில இருக்கின்றாய்.
கொம்பில் அந்த காவிரி எப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த சோலைகள்னா, கொம்பில் குயில் போக மாமழி நாடு. இந்த கிளைகள், அந்த சோலைகள் இருக்கு இல்லையா, அந்த சோலைகள்ல இருக்கிற அந்த கிளைகள் மேலெல்லாம் குயில் கூவுகின்றது. குயில் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமையாக கூவுகின்றது. அந்த அந்த இனிய ஓசைக்கேற்ப மயில்கள், மாமயில்கள், பிறந்த மயில்கள்லாம் வந்து ஆடுகின்றது. இப்ப வந்து பாட்டு கச்சேரி பாடுது, குயில்லாம் பாடுது, மயில்கள்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது சிறப்பா. அத்தகைய ஏன்னா வந்து இது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சோலைகள் சிறப்பா இருந்தாதான் அந்த குயில்கள் மயில்களும் இந்த பாடல் ஆடல் இருக்கும். அப்போ வந்து அந்த குயில்கள் கூவ சிறந்த மயில்கள்லாம் ஆடுகின்றது. நீங்களாம் பாண்டு கொடுமுடியில அங்க வீட்டில் இருக்கின்ற நம்பனே, நம்பன்னா விருப்பத்திற்குரியவன் அர்த்தம். நம்ம எல்லாருடைய விருப்பத்துக்கு வந்து விரும்பனேன்னு சொன்னாங்க. அதே போல நம்பனேனா விருப்பத்திற்குரியவன், அதுவும் அடியார்களுடைய விருப்பத்திற்குரியவன். நம்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நம்பனே உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அடுத்தது சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரில் 1000 கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதாவது சார தகுந்தவன், பற்றுக்கோடானவன் இல்லையா. நம்ம இது இறைவன் திருவடியைதான் பற்றுக்கோடா கொண்டு இருக்க வேண்டும். துன்பமில்லாத வாழ்வு நமக்கு வேணும்னா இறைவன் திருவடியை தான் நம்ம என்ன பண்ணணும், பற்றுக்கோடாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி பற்றுக்கோடாக கொல்ல தகுந்தவன் இறைவன். அதுதான் சாரணன்னு சொல்றோம். அப்ப சாரக்கூடியவன், சாருவதற்குரிய தலைவன் அவன் தான். இப்ப சாரணன் தந்தை எல்லாமே எனக்கு தந்தை போன்றவனே. எம்பிரான் எனக்கு தலைவனான, எம்பிரான எங்களுக்கு எல்லாம் அடியார்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்குகின்ற இறைவனே. எந்தை தம்பிரான் நீ எனக்கு மட்டும் தந்தை இல்லை, என்னோட தந்தைக்கும் நீதான் தலைவன் இல்லையா. இங்க வழி வழியாக இந்த சைவ மரபில் வரவங்க அதுதான் வந்து சிறப்புக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கம், இந்த சைவ ஒழுக்கம் தவறாம வாழ்கின்ற குடியில பிறந்தவர் இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு, நீயே வந்து நான் சாரத்தக்கவன், நீயே என் தந்தையானவன், நீயே எனக்கு தலைவனானவன், எனக்கு மட்டும் இல்லை என் தந்தைக்கும் நீயே தலைவனானவன். என் பொன் மாமணி என்று, என் பொன் மாமணி அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்லாம நீ பொன்னை போன்றவன், பெருதற்கரிய மணியானவன், உனக்கு ஒப்புமை யாருமே சொல்ல முடியாது அத்தகைய மணியானவன் நீ என்று பேரின் 1000 கோடி தேவர் பிதற்றி நின்று பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்ல, இந்த இப்படி சொல்லி என்ன பண்றாங்க தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பேர் எண் 1000 கோடி தேவர் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கணும், அளவற்ற தேவர்கள். 1000 கோடி தேவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கிடையாது, அளவற்ற தேவர்கள் குறிக்கிறதுக்காக சொல்றாங்க. எண்ணில் அடங்காத அளவற்ற தேவர்கள் இருக்காங்க. அவர்கள் இவ்வாறு பிதற்றுகின்றார்கள். என்னன்னு சொல்றேன், என்னோட தந்தை நீயே, நான் சாரத்தக்க தெய்வம் நீயே, தலைவன் நீயே, எல்லாருக்கும் நீதான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் பிதற்றுகின்றார்கள். தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். தேவர்கள் பிதற்றுறது மட்டும் இல்ல, பிரிகிறார்னா பிரியாமல் உன்னை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எல்லா அருளும் செய்பவன் இறைவன் தான். எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்பவன் இறைவன், எல்லா போக மோட்சங்களையும் தருபவன் இறைவன். அப்ப எதுவா இருந்தாலும் இறைவன்கிட்ட தானே கேட்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, தேவர்கள் எல்லாரும் ஒன்னு பிரியாமல் பிதற்றி வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். நாரணன் பிரம்மன் தொழும், யார் யாரெல்லாம் அவங்க தேவர்கள் மட்டும் இல்லாம தேவர்களுக்கு தலைவனாக விளங்குகின்ற நாராயணனும் பிரம்மனும் கூட தொழுகின்ற, அப்ப அவங்களும் வந்து தொழுகின்ற கரையூரில் வீற்றிருக்கின்ற பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற இறைவா. காரணா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. காரணம்னா யாவற்றுக்கும் ஆதி காரணம் அவன் தான், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இந்த உலகம் உற்பத்தியிலேந்து நடந்து கொண்ட உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, அழிகிறது எல்லாமே என்ன இறைவனுடைய திரு விளையாட்டு தான். யாவற்றுக்கும் முதல்வன் அவன் தான், யாவற்றுக்கும் கர்த்தாவும் அவன் தான். அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, காரணா யாவற்றுக்கும் ஆதி காரணனாக விளங்குகின்ற இறைவா. உன்னை நான் மறக்கினும், நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நான் மறந்தாலும் என்ன ஆகும், என்னோட நாக்கு வந்து இந்த நாமத்தை உள்ளத்துல அன்பு நிறைஞ்சிருக்கிறதுனால தானாகவே என் நாக்கு என்ன சொல்லணும், நமசிவாய என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே இருக்கும். இறுதி பாடல், கடைசி பாடல். கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞகனை பித்தனை பிறப்பில்லியை பானுலா வரிவண்டு அரை கொன்றை தாரனை படப்பாம்பு அரை நாணனை
தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே. அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கோணிய பிறை சூடியை, அதாவது வளைஞ்சு இருக்கு இல்லையா, அதுதான் கோணல் பிறைன்னு சொல்லுவாங்க. அதாவது கோணிய பிறை சூடியைனா இந்த வளைந்த அந்த பிறையை சூடிய பெருமானை கரையூரில் பாண்டி கொடுமுடி, கரையூர் அப்படின்ற ஊர்ல பாண்டி கொடுமுடி என்று அந்த திருத்தலத்தில் வீட்டிருக்கின்ற இறைவா, பேணிய பெருமானை, பேனா விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற இறைவா, அந்த ஊர்ல விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே, பிஞகனே. பிஞகன்னா என்ன அர்த்தம்? தலையில வந்து இந்த தலைக்கோலம் பட்டவன், தலைமாலை அணிந்தவன். சுவாமி என்னெல்லாம் தலையில அணிஞ்சிருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும். கொன்றை மாலை அணிந்திருப்பார், இளம் பிறையை மாலையாக அணிந்திருப்பார், அப்புறம் வந்து பிரம்ம விஷ்ணுக்களுடைய அந்த கபாலங்கள் அதை வந்து தலைமாலையாக அணிந்திருப்பார் இல்லையா, அதுதான். அப்போ தலையில வந்து அந்த மாலை அணிஞ்சிருந்தா அதுதான் பிஞகன் அர்த்தம். அப்போ பிஞகனை, பித்தனை, பித்தன்னா அடியவர்கள் பால் பித்தானவனை. இவ்வளவுதான். தன்னுடைய பெருமை எவ்வளவு எல்லை இல்லாதது, ஆனாலும் இறைவன் அதை கருதுவதே இல்லை. உயிர்களுக்காக இறங்கி வந்து அருள் செய்வான் அடியார்களுக்கு, அதுவும் எளியவர்களுக்கு எளியவன் ஆவான் இறைவன். அதை பார்க்கும் போதுதான் சொல்லுவாங்க, இவ்வளவு பெரியவன் இப்படி வந்து எளிமையா இருக்கிறானேன்னு சொல்லிட்டுதான் பித்தனேன்னு சொல்லுவாங்க. அடியவர்கள் பால் இப்படி பித்தா இருக்கானே, அன்பின் பால் பித்தா இருக்கானேன்னு சொல்லிட்டு பித்தனே. பிறப்பில்லியை இல்லையா, யாவருக்கும் முன்னவன் முதல்வன் அவன்தான் இல்லையா, காலத்தையும் கடந்தவன் அவன் தான், காலத்தை எல்லாருக்கும் நிர்ணயிப்பவன். அதனால காலன், காலனையும் வென்றவன் காலன். ஆனா அவனுக்கு இறப்பு பிறப்பு முடிவு தேய்வு எதுவும் கிடையாது. அப்ப வந்து பிறப்பில்லியை பானுலா வரிவண்டு அரை கொன்றை தாரணை. கொன்றை மாலை சுவாமி அணிஞ்சிருக்காரு சொன்னால, அது எப்படிப்பட்ட கொன்றை மாலை? பானுலா வரிவண்டு, இந்த வரிகளை உடைய அந்த வண்டு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கொன்றை மாலையை சுத்திக்கிட்டே இருக்கு. அது சும்மா இல்ல, அது அந்த வந்து இசையை வந்து அந்த வண்டுகள் ரீங்காரை விடும்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் முதல்லயே சொன்னேன். அதாவது வண்டு நீங்க சொல்றது வண்டை எடுத்துக்கூடாது. வேதங்கள் எப்பொழுதும் இறைவனை போற்றி கொண்டே இருக்கும். வேதங்கள் போற்றி கொண்டு இருக்கின்ற இறைவா, அதுதான் சொல்றாங்க. வரிகளை உடைய வண்டானது ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கின்றது, பண்ணினை இசைத்து கொண்டே உன்னுடைய அந்த கொன்றையை சுற்றி வருகின்றது. அத்தகைய அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற இறைவா, அது வந்து வெறும் மொழியில மட்டும் இல்ல, தார் அது கழுத்திலையும் சுவாமி என்ன பண்றாரு, கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றார். அந்த கொன்றையும் தாரனை, படப்பாம்பு அரை நாணனை. இந்த படப்பாம்புனா படமுடைய பாம்பு, அதை வந்து என்ன பண்றாரு, அரை நாணனை அரைஞானாக அணிஞ்சிட்டு இருக்காரு. உடம்பு முழுவதும் அந்த தலையில அணிஞ்சிருக்காரு, கழுத்துல அணிஞ்சிருக்காரு, கையில அணிஞ்சிருக்காரு, இடையில அணிஞ்சிருக்காரு. படமுடைய பாம்பினை அணிந்திருக்கின்ற இறைவா, உனை தொண்டனை நாணனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கு. அப்படிப்பட்ட இறைவா, உன்னுடைய தொண்டன் ஆகிய இந்த ஊரன், நம்பி யார் ஊரன் என்ன சொல்லுவார், ஊரன் தன்னை சொல்லிப்பார் இல்லையா, உனக்கு தொண்டன் ஆகிய அடி தொண்டன் ஆகிய ஊரன் ஆகிய நான் சொல்கின்ற சொல்லிவை அரிய சொற்கள் இல்லையா, அதாவது முதலே பார்த்தோம், வெறும் தமிழ் சொற்கள் இல்ல, அன்போடு பிணைக்கப்பட்டது இந்த சொற்கள். ஒப்பில்லாத இந்த சொற்களை சொல்லுவாருக்கு இல்லை துன்பமே. இந்த சொற்களை சொன்னா அவர்களுக்கு இந்த துன்பம் என்பதே இருக்காது. துன்பம்ன்றது கலியால வருகின்ற எல்லா தோஷங்களும் நீங்கும், அதுதான் துன்பம்ன்றது. வெறும் துன்பம் எடுத்துக்கூடாது, கலியால வருகின்ற இந்த தோஷங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும், வினைகளும் நீங்கும், ஒப்பில்லாத சிவப்பேறு கிடைக்கும். காரணம் என்ன சொன்னா, இறைவனுடைய நாமம் சொல்லும்னா நமசிவாயவே, சொல்லும்னா நமசிவாயவே அப்படின்னு ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் மகுடமாக வருகின்றது. நமசிவாயவே ஏகாரம் திருநிலைன்னு சொன்ன இல்லையா, அப்படின்னா அந்த நாமத்தை மட்டுமே, அதை மட்டுமே எடுத்துங்க, என்னோட நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால துன்பம் இல்லாத ஒரு வாழ்வுக்கு வந்து என்ன வழினா, இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது உள்ளத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கணும். அப்படி நிறைச்சா தானாவே அந்த நாக்கு சொல்லும் அப்படின்ட்டு இறைவன் திருவடியை போற்ற வேண்டும், தொழுது கொண்டே இருக்க வேண்டும், மனமானது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சொல்லிட்டு ஒப்பில்லாத இந்த அருட்பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவன் திருவடியை போற்றி அருளி செய்திருக்கின்றார். இறைவன் திருவருளால் இயன்றவரையும் வந்து இறைவன் அருளியபடி வந்து சொல்லியிருக்கிறார். இதுல குற்றம் குறை இருந்தாலும் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மிகவும் சிறப்பாக அந்த ஐந்தெழுத்து படைத்தீர்கள். நேரம் இல்லாததால் நீங்கள் தயாரித்ததெல்லாம் சில சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். இதற்கு இணையாக வேய் தொழிலாளர் மிழலையுள்ளீர் விக்கி அஞ்செழுத்தும் ஓத்தொழிந்து உண்மை முறைக்கினும் என்னை குறிக்குமினே என்று நாவுக்கரசர் பெருமான்
பாடியிருக்காரு. அதாவது வேய் தொழிலாளர் மேலையுள்ளீர் விக்கி 5 எழுத்தும் ஓத்து ஒழிந்து. நான் வந்து நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் அதை வந்து தவறுதலாக விட்டு உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ குறிக்கொண்மினை, என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அப்பர் பெருமான் 4வது திருமுறை 95வது திருப்பதியும் 4வது பாடல்ல இந்த எல்லையில் புகழ் எந்தை என்ற தொடரை வந்து திருக்கேதீச்சரத்துல ஞானசம்பந்த பெருமான் 2வது திருமுறை 107வது பதியத்துல 5வது பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு ஒப்பீடு வந்து திருக்குறள்ல பற்றுக பற்றற்றான் பற்றினை எல்லாம் அம்மா தயார் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லாததால வந்து வேகமா போயிட்டாங்க. காரணம் தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லி பற்றற்றவனாகிய சிவபெருமான் திருவடியை திருநாமத்தை 5 எழுத்தை ஓதி அதை பற்றுக, அந்த பற்றெல்லாம் விட இருக்கு என்று. இது வந்து அற்புதமான அந்த ஒப்புமை உள்ள பாடல்கள் தான். அடுத்தது வந்து மற்ற பற்று எனக்குன்றிங்கும் போது திரு பாதமே மனம் பாவித்தேன். அங்க வந்து நமச்சிவாயவே, இந்த ரெண்டுமே தேற்றையாகாரம் பிரிநிலையாகாரம் என்று இருக்கிறது. நமச்சிவாயவே என்று சொல்லிட்டா இதுக்கு இணையான மந்திரமே இல்லை என்று, இதை பல மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரம் இந்த மந்திரம் இந்த சாமிக்குள்ள மந்திரத்தெல்லாம் சொல்லி இந்த நமச்சிவாயவேன்னு இந்த இடத்துல சொன்னா அதிலிருந்து பிரித்து சொல்வதாக அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பெருமான் ஒருத்தர் தான் கடவுள். அவருக்குள்ள திருநாமம் ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதும் ஓதுவார் நோக்கம் மாதிரத்தினும் மற்ற திசை வருமேன்னு சேக்கிழார் சொல்வார்ல. ஆதி மந்திரமாகிய 5 எழுத்தை ஓதக்கூடியவர்களை அவங்க நோக்க திசையில கூட மற்ற மந்திர விதி வருமானு சொல்லி, அதனால இது வந்து தேற்றையாகாரம். பிரிநிலையாகாரத்துக்கும் தேற்றையாகாரத்துக்கும் என்ன பொருள்னா, ஒற்றுமை உள்ள பொருள்கள் ஒரே நிலையில் உள்ள பொருள்கள் இருந்து பிரித்து இதை வந்து சொல்லணும்னா அது பிரிநிலையாகாரம். இது அதாவது இந்த திரு பாதமே மனம் பாவித்தேன்னு சொல்லி இந்த திருப்பாதம், அது தவிர நமக்கு வந்து உயிர்களுக்கு பற்றுக்கோடு இல்லை. அதே போல இந்த நமச்சிவாயவே ரெண்டுமே வந்து தேற்றையாகாரம் என்று அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி. அடுத்து வந்து கற்பனை கற்று சில இருந்து அப்புறம் வந்து ஒரு இது சொன்னாங்க இல்லையா, அந்த தித்தி தின்று கண்டால் அது தித்திக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு தேனா என்ன முறை அதுல வந்து என்னன்னா ஒரு இதுல வந்து ஐயா விரும்பினின் மலர் பாதமே பாவித்தேன் ஐயா. விரும்பினன் மலர் பாதமே நினைந்தேன்கிறதுக்கு விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன்னு அங்க மீள அடிமையில பாடுறாரு இல்லையா ஞானத இது சுந்தரமூர்த்தி சாமிகள். நான் வந்து நான் வந்து உனக்கு வந்து அடிமை ஆயிட்டேன், நானே உன்னுக்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டேன், யாரும் உன்னை அடகு வைக்கல என்கிட்ட. என்ன விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேங்கிறாரு. அதுதான் இங்க வந்து அதே விரும்பினேன் மலர் பாதமேன்னு சொல்லி 7வது பாடலுங்க ஐயா. அது 7வது பாடல். விரும்பினேன் மலர் பாதமே நினைந்தேன். அதுக்குள்ள ஒப்புமையை கருத்தது. இந்த இடத்துல தித்திக்குன்னு ஒரு இடத்துல வந்துச்சு இல்ல, ஒரு இனிமையான்னு ஒரு பாடல்ல வந்துச்சு. அதுக்கு வந்து ஒப்புமை கருத்துக்கள் வந்து நம்புவார் அவர் நாவினை விட்டினால் வம்பு நாள் மலர் வாருமது ஒப்பது என்று சொல்லி ஞானசமுந்தர் வந்து பாடியிருக்காரு. தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமானா, சிவபெருமானுடைய திருநாமம் தான் ஓத ஓத வந்தது தேனாகவும் இன்னமுதுமாக தித்திக்கும். அது இந்த உயர்நிலை ஞானம் வரும்பொழுது நமக்கே கிட்டும். இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா கிட்டும். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டீர் இது நமச்சிவாய பழம் இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டால் இது தித்திக்கும் தித்தித்தவாறு என்று தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறு என்று திருமூலரும் வந்து பாடியிருக்காரு. அணைந்தோர் தன்மையில 9வது தந்திரத்துல 20வது பாடலாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த பித்தர், அந்த பிஞ்சக பித்தனைன்னா பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பித்தா பெரிசூடின்னு முன்னதாகவே எருக்கத்தம்புலியூர்ல ஞானசமுந்தர் சொல்லிட்டாரு. அதே தொடர் தான் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் முதல் திருப்பதியத்துல பித்தா பெரிசூடின்னு பின்னால பாடுறாரு. பித்தரை போல் பலி தெரியும் அத்தியின் ஈருமுடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலி தெரியும் பெருமானார் உரைய விடோன்னு அது சொன்னோம்னா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கே ஒரு அழுகையே வந்துடும். சாமி இப்படிலாம் வந்து பண்ணுவாருன்னு சொல்லி அது போலதான் இந்த பிஞ்சக பித்தனை என்று சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு குறிப்பு, சிவாய நம என்று நிறைய இருக்குது. நான் 5 எழுத்து வந்து சொல்றதுன்னா நம்ம வந்து ஒப்புமையெல்லாம் சொன்னா அதுக்கு நாள் பத்தாது. ஒரே ஒரு இதில் நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு குறிப்பு, இந்த பஞ்சாட்சர மகிமை என்ற ஒரு பகுதியில் இந்த தில்லையில் ஒரு நூல் இருக்கு, அதில் உள்ளது. சிவாய நம என்று தினம் மூழ்கி உரு ஏற்றுவார்
செய்தொழில் எல்லாம் வசியமாம். என்னென்ன தொழில்களை அவர்கள் ஏற்று செய்கிறார்களோ எல்லாமே வசியப்படும் என்றால் வெற்றி பெறும் அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து பொருள். செல்வமும் மல்குமால்னு ஞானசமுந்தர் சொல்றாருல, அதை போல சிவாய நம என்று தினம் மூழ்கி உரு ஏற்றுப்பார். செய்தொழில் எல்லாம் வசியமாம். ஜெக வசியமாம்னா இந்த உலகமே அவர்களுக்கு வந்து வசியப்பட்டு விடும். சிவாய நமன்னு ஓதிக்கிட்டே இருந்தா ஒரு பெரிய உயர்ந்த நிலை ஞானியான்னா அவரை வந்து சுற்றி வந்து இந்த ஞான நிலையில வந்து செல்லக்கூடியவர்கள்லாம் அவரை வந்து நாடுறாங்க இல்லையா, எல்லோரையும் அவங்களை கண்டாலே அவர்கள்ட்ட ஒரு வசிய அவங்க எல்லாரையும் வசீகரித்து எரித்துருவார் தன்கிட்ட. அந்த நிலை கிடைச்சிரும். ஜெகவசியமாம் சகலமுக வசியமாம். அனைத்து யார் யார் வந்து காண்கிறார்களோ அவர்களுக்கும் எல்லாம் வசீகரிக்கக்கூடியது. செய்ய சித்திகள் எல்லாம் வசியமாம். அணைந்த எல்லாம் அட்டமா சித்தி வந்து அணையும் காலத்தின்னு சொல்றாங்க பாருங்க. அணையும் சித்திகளை வந்து தேடி நம்ம அடையிறது இல்லை. அட்டமா சித்திகள் வந்து அடையும் காலத்தின்னு ஞானசமுந்தர் வந்து அணையும் காலத்தின்னு பாடியிருப்பாரு. சித்திகள் எல்லாம் வசியமா. இந்த எல்லாமே வந்துட்டா என்ன பண்ணணும்னா சிவ திருத்தொண்டுக்கு இந்த வசியத்தை எல்லாம் வந்து பயன்படுத்தணும். அந்த சித்திகளை எல்லாம் அடையணும்னா என்னன்னா நம்ம சிவாய நமன்னு ஓதணும், எப்ப பார்த்தாலும் ஓதணும். சிவாய நம என தினம் மூழ்கின்னு சொன்னா தினம் குளித்துன்ற பொருள் வந்து சாதாரண பொருள். தினம் மூழ்கின்னா அதுலயே ஊறி சிவாய நமங்கிற மந்திரத்திலேயே நம்மளுடைய உயிரணுக்கள் வரையிலும் வந்து முழுவதுமாக இந்த மந்திரம் ஓத 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 வந்து இந்த எலும்பு தோல் உடல் முழுவதுமாக அது ஊறி வந்து இந்த நமச்சிவாய மந்திர வடிவமாகவே நம்ம வந்து ஆகிவிட வேண்டும். இதெல்லாம் அம்மா குறிச்சிருந்தாங்க நேரம். அதனாலதான் நான் அம்மாட்ட தொடக்க நிலையிலே சொன்னேன், நம்ம வந்து தொடங்கும் பொழுது 10 மணின்னா சரியாக ஒரு 5 நிமிடம் அந்த தொடக்கத்துல வந்து நம்ம இறை வணக்கம் குரு வணக்கம் சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். அதுல வந்து ஒரு 15 நிமிடம் போயிட்டுதுன்னா இவங்க வந்து நடத்துறது வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாழி ஆயிடுச்சு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பேச்சாளர்களுக்கு அப்படி ஐயோ இன்னும் ஒரு 4 பாடல் இருக்குன்னு என்னென்ன வந்து சொல்ல வருவாங்களோ அது வந்து சொல்ல முடியாமல் போயிடும். அதனாலதான் நம்ம வந்து இந்த வகுப்புகள் நாங்கள் வந்து பல காலம் நடத்தி இந்த அனுபவம் இருக்கிறதால இந்த நேரத்தை வந்து சரியாக கிடைக்கும். 10 மணின்னா 10 மணி நம்ம 10:15 தான் ஆரம்பிப்பாங்க. அம்மா இந்த பாட்டுக்கிட்டலாம் பாடிட்டு எல்லாருக்கும் என்ன ஒரு உணர்வு வந்துடும், நம்ம 10:15 போனாதான் இவங்க சிவசேகரி ஆரம்பிப்பாங்க இல்லை வேறு பேச்சாளர் ஆரம்பிப்பாங்கன்னு இப்படி ஒரு வழக்கப்படுத்தி கொண்டு அந்த 10:15 வர ஆரம்பிச்சிருவாங்க. இது உளவியல் ரீதியாக மக்களுக்கு உள்ளது. அதனால 10 மணினா 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 10:05 இறைவனுக்கு இது பண்ணிட்டு பேச்சாளரை 10:05 தொடங்குங்கன்னு சொல்லணும். அதுக்காக தான் சொன்னேன். இவ்வளவு கருத்துக்கள் இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இதை விட அதிகமாகவே வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அதை சொல்ல முடியல, ஏன்னா இந்த நேரத்துக்குள்ள வந்து சொல்ல முடியல. அவங்க கூட கேட்டாங்கன்னா ஒரு 5 பாடலாவது சொல்லவா இன்னைக்கு. நாங்கள் இந்த நமச்சிவாய பதிவத்தை எடுத்தீங்கன்னா நீ வந்து பாதியில நிறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ஆச்சாரியர் வந்து அது முழுமையாக பாடிதான் அங்கே நிறைவு செய்திருக்காரு. நீ வந்து பாதியில நிறுத்திட்டுலாம் அப்படிலாம் பண்ணவே கூடாது. சாதாரண பொருள் விளக்கம் சொல்றோம்னா ஒவ்வொரு பாடலா சொல்லலாம், அதெல்லாம் வேற. இது ஒரு சபையில வந்து பேசும் பொழுது அதை முழுமையாக நீ வந்து படைக்கணும் அப்படின்னு சொன்னா அதனாலதான் அவங்க வந்து அப்படி வந்து முழுமையாக படைத்திருக்காங்க. மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். மிகவும் வந்து பாராட்டுக்கு உரியது. சொல்லும் நான் நமச்சிவாயன்னு வருது இல்லையா, அதை கவனிக்கணும். நாக்கு வந்து ஜட பொருள், நாக்குக்கு அறிவு இருக்கா? அப்ப இந்த நாவை இயக்கி நமச்சிவாய மந்திரத்தை வந்து சொல்ல வைக்கிறது உயிரறிவு. அந்த கரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அகக்கரணம் அதெல்லாம் சொன்னாங்க, விளக்கம் அழகமா சொன்னாங்க. அகக்கரணம் புறக்கரணம்லாம் வந்து உயிரால் இயக்கப்பட்டு அந்த நாக்கு வந்து அசைஞ்சு நமச்சிவாய சொல்லுது. அந்த உயிரை இயக்குறது நம்ம பெருமான். இந்த உயிரை வந்து இயக்கி உன்னுடைய நாவை கொண்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லு என்று தகுதி உடனே வந்து அதை தொடர்ந்து சொல்ல வைப்பவர் நமது பெருமான் என்பது. ஏன்னா உயிருக்கு தன்னிச்சைப்படி செயல் இல்லையா. அப்போ யார் வந்து இந்த நமச்சிவாய மந்திரத்தை நம்ம சொல்ல வைக்கிறாரு? நம்ம பெருமான் என்று சொல்லி இத்துடன் அமைகிறேன். மற்ற அன்பர்கள் எல்லாம் அவர்களுக்கு உள்ள ஐயப்பாட்டியம்லாம் கருத்துக்களையும் வந்து படைக்கலாம். நல்லது. சிவாய நம. ஓம் நம சிவாய. ஐயா சொன்னது போல நிறைய அவங்க கொடுத்திருந்தாங்கம்மா. அதுல வந்து இந்த பாடலுக்குரிய விளக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில சொற்பதங்கள் சொற்பதங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப ஐயா சொன்னது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். ஆனா சொல்ல நேரம் இல்ல, 11 ஆயிடுச்சுன்றதுனால மன்னிக்கணும். அடுத்த வகுப்புல வந்து இந்த விட்டு போயிடுறது எல்லாம் இன்னும், ஏன்னா ஐயா சொன்னது போல நமசிவாய மந்திரத்தோட பெருமை வாழ்நாள் முழுவதும் சொன்னாலும் அது தீராது. இன்னும் ஒரு சில அருக்கத்துகள் அடுத்த வகுப்புல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திருவருளால கேட்டு சொல்ல சபையில சொல்லிக்கிறோமா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலமா. அருமையான ஒரு விளக்கமா இன்னைக்கு. ஏன்னா எத்தனையோ தரம் நம்ம அந்த நமச்சிவாய பதிகம் 4 பதிகமும் படிக்கிறோம். இந்த திருப்பாண்டி கொடுமுடின்ற பதிகம் ரொம்ப சிறப்பு. நீங்க சொல்றது மாதிரி எல்லாமே சிறப்பு தான். அந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மகிமையை பத்தி ஒரு நூலே இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அந்தந்த பாடல்லயும் நிறைய இருக்கு. எல்லாரும் சொல்றது இந்த மந்திரத்தை தான் சொல்றாங்க.
நம்ம ரத்தத்துல ஊறினோம்பாங்க. நம்ம தூக்கத்துல ஏஞ்சா கூட என்ன செய்யணுமா, கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் துவைத்தாலும் படுத்தாலும் போன் மாதிரி போட்டுருக்கு. போன் மாதிரியா? போன் கிடையாது, போன் வந்து அவங்களுக்கு போயிடாது இல்ல, வெளியே வந்துடலாமா? ராமமூர்த்தி உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க ஐயா. ராமமூர்த்தின்னு ஒரு போன் வருது, உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. நல்லது. சிவாய சிவாய நம. அந்த மாதிரி எல்லாருமே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தான் எல்லாருமே சொல்றாங்க. எப்பவுமே முருகன் இருந்தா கூட சரி, நம்ம வேலும் மயிலும் சேவனத்திலும் முருகனை பத்தி இருக்க நாமத்தை சொல்லுவோம், அந்த 6 எடுத்து சொல்லுவோம். நம்ம அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. அந்த ரத்தத்திலேயே நம்ம ஊறிடணும்னு சொல்லுவாங்க. ரத்தத்திலே ஊறிடணுமா. நம்ம என்ன பண்ண, கீழே விழுந்தாலும் என்ன சொல்றோம், சிவ சிவா சிவாய நம. ஒருத்தர் மேல கால் பட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், சிவாய நம சிவாய நம. எல்லாமே நம்ம பெருமான அந்த மந்திரத்து தன்னை மீறி வரணும். அந்த மாதிரி அந்த ரத்தத்துல ஊறி இருக்கணும். பெருமான அது மாதிரி உணர்ந்து உணர்ந்து அவர் பாடி இருக்கிறாரு. எனக்கு என்ன என்ன ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொன்றையும் அழகா எடுத்து கொடுத்தீங்க. முதல்ல ஆரம்பத்துல சொல்றோமா, முதல்ல பெரிய புராணத்தை எடுத்தீங்க. பெரிய புராணத்தை நீங்க சொல்லக்குள்ள பெருமானுடைய அந்த காதணியை அணிந்து எப்படி அவர் நினைக்கிறார், பெருமாளை எப்படி அந்த கோலத்தையும் நாங்கள் அப்படியே அனுபவிக்கிறோம். பெருமான் காது அணிஞ்சிருக்கிறாரு, அவர் கோயில வளம் வந்து இந்த இறைவனை வணங்குறாரு. அந்த இன்னும் ஒண்ணு மட்டும் சொன்னீங்களா, நமக்கு வந்து அடுத்த பாடல்ல சொன்னீங்க இல்லையா, அண்ணலார் அடிகள் வரைக்கும் நாம் 5 எழுத்து, அந்த 5 எழுத்து எப்படி இடையராது கூறணுமா, அந்த 5 எழுத்தை இடையராது கூடணும். அது எப்படி செய்யணுமா, மனம் நாக்கு. அந்த மனம் நாக்குன்னா, மனம்னா உட்கரணம், உள்ளுக்குள்ளா இருக்கிற உட்கரணத்தை நாக்கு வெளிக்கரணும் இல்லையா. அந்த ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்குது இல்லையா, அந்த பிணைந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அது 2 ஒன்றி அந்த பெருமான் நமக்கு வந்து அதை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஒப்பிட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா. அந்த என்ன சொல்ற, பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி பூ தொடுக்க ஒரு நார் தேவை. அது 2 இணைந்தாதான் பூ மாலையை தொடுக்க முடியும், ஆரமா மாலையை தொடும். அதனால அன்பினால அந்த நமச்சிவாயத்தை சொல்லணும். அப்படின்னா அது மனமும் நாக்கும் ஒன்றுபட்டாதான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்பதான் நம்ம மந்திரத்தை சொல்ல முடியும். அப்ப இந்த மனம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்கம்மா, சிறப்பு. அடுத்ததாக பாடலுக்கு போயிட்டு தலத்து விளக்கம் சொன்னீங்க. தலம் அருமையான ஒரு விளக்கம். எத்தனை பேர் போனாலும் அந்த பாண்டி கொடுமுடி எல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த தலத்தை எப்படி வந்தது, காவிரியுடைய விளக்கம் எல்லாமே எடுத்து சொன்னீங்க. அப்புறம் பாடலுக்கு வந்தீங்க, அந்த மற்ற பற்று எனக்கு பாடலுக்கு விளக்கம் வந்தீங்க. அதாவது எப்படின்னு, எனக்கு பற்றுன்னு சொன்னாரு, மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். அப்ப என்ன சொன்ன, எனக்கு பற்று மற்ற பற்று எனக்கின்றி அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு பற்றை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா நிறைய பாடல் விளக்கம் கொடுத்தீங்க. சமுதருடைய புராணம், மாணிக்கவாசருடைய புராணம், நமச்சிவாய் வாழ்க, அப்புறம் சுவாமிகளுடைய அந்த பாடல ஒரு வரி சொல்லி நீங்க அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அடுத்தது என்னது, எனக்கு அதாவது அந்த சிறப்பு என்னன்னா, அந்த திருவடியே நினைக்கணும். அது இல்லாத நீங்க ஒரு சொன்னீங்கல்ல, பெற்றலும் பிறந்தேன். எனக்கு என்னன்னா அந்த வார்த்தையை உண்மையில இவ்வளவு நாள் படிக்கக்குள்ள அர்த்தமே தெரியல. ஏன்னா அந்த அருள் இருந்தாதான் நம்ம மறுபடியும் பிறப்பு எடுக்க முடியுன்றீங்க இல்லையா. அப்ப பிறக்காத தன்மை வந்திருந்தேன். அப்ப அந்த பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அந்த பிறந்த பிற்பாடுதான் பெருமானை நினைச்சு அந்த தன்மை, பிறக்காத தன்மையை கைவிட பெற்று, அந்த பிறக்காத தன்மையை கைவிட பெற்றேன்னு இந்த பாடலுக்கு அந்த வரி விளக்கம் ரொம்ப சிறப்புமா. அந்த அருளை பெற்று பிறந்தேன், அந்த பிறந்த பிற்பாடு என்னது, உன்னை நிறைக்கிச்சு அந்த தன்மையெல்லாம் அந்த என்னது பிறக்காத தன்மையும் கைவிட பெற்றேன்னு சொல்லி அந்த அழுத்த திருத்தமா அந்த தலைப்பு கொடுத்தீங்க. அப்ப என்ன செய்ய, என்னுடைய 5 எழுத்தானது என்னுடைய நாக்கு என்னது எப்போதும் மறவாம சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றத அந்த பாடலை விளக்க எடுத்து கொடுத்தீங்கம்மா. அப்புறம் யாரு அடுத்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பு, அந்த காவிரி ஆட்சி பெருமிலான்னு சொன்னீங்க. அடுத்தது என்னன்னா, அந்த நாட்கள் வந்து நாட்களை பத்தி சொன்னீங்களா, அடியேன் கெட்ட நாட்களாக கருது வேறாக எந்தையும் கருத மாட்டேன். ஆனா உன்னை நான் மறந்தாலும் உன்னுடைய திருப்பெயராகிய நமச்சிவாயத்தை நான் இடையராத சொல்லுவேன் அப்படின்றத அந்த வார்த்தைகளுக்கு அந்த 2வது. அப்புறம் இந்த காவிரி அந்த நாட்டுடைய அந்த ஊருடைய சிறப்பு, காவிரி ஆறு எப்படி அடித்து கொண்டு வருகின்றதெல்லாம் சிறப்பெல்லாம் ஒவ்வொரு பாடலையும் அழகா எடுத்து கொடுத்தீங்க. அடுத்து 3வது பாடல, அதாவது அடியன் வந்து என்னன்னா, உன்னையாது ஒழிந்த நாட்கள்லாம் இருக்கு இல்லையா, அழிந்த நாட்கள், உயிர் போன நாட்கள், பாடையின் பொழுது சுமக்கக்கூடிய எல்லா நாட்களும் இருக்கு. ஆனாலும் நான் என்ன செய்யறேன், அந்த உன்னை மறந்தாலும் என்னுடைய பெயராகிய உன்னுடைய திருப்பெயரா நமச்சிவாய் என்ற நாமத்தை இடவிடாம சொல்லிக்கிட்டே இருக்க பெருமானே அப்படின்ற அந்த நாக்குக்கு அவ்வளவு அர்த்தமா எடுத்து சொன்னீங்க. அடுத்ததா பாட்டு 4வது பாட்டுல, எல்லையற்ற புகழுடைய பெருமான் இல்லையா, அவன் தந்தையை எனக்கு தலைவன், என் பொன் போன்ற மேனி, என் மணி போன்றவனே பெருமான் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம
திருவாணிக்கா அம்மா கூட சாந்தகுமார் சொல்லுவாங்க, பெருமாட்ட பேசணும், அன்பா பேசணும், என் கண்ணே மணியே முத்தே அப்படின்னு குழந்தைய கொஞ்சற மாதிரிலாம் கொஞ்சணும்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த மாதிரி இவரு இவரெல்லாம் உணர்ந்திருக்கிறார். பெருமாள் நம்ம நம்பியாரும் அழகா தந்தைக்கு தவிர என் பொன் போன்ற மேனியனே, என் மணி போன்றவனே, என் முத்தே அப்படி இப்படிலாம் கொஞ்சற மாதிரி இந்த அவர் எடுத்து கொடுத்ததெல்லாம் அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. உன்னை நான் மறந்தா கூட உன் திருப்பெண் நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன், நான் விடாமல் சொல்லி கொண்டே இருப்பேன் அப்படின்றது இந்த பாடலுடைய விளக்கமும் அருமையா கொடுத்தீங்கம்மா. அடுத்த 5வது பாடல்ல அஞ்சேல், அதாவது அடியார்களுக்கு எல்லாம் அஞ்சேல் என்று வந்து அச்சமுற்று வந்து அடைந்தவர்களா நான் பாதுகாவலா இருக்கிறேன். ஆனா அதுல அறிந்து நான் அஞ்சேல் என்று சொல்லி எனக்கு வந்து அவனுக்கு அருள் கிடைக்கலையே, திருவருள் புரிந்தாயா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி பெருமான அப்படி செல்லமா அப்படி பேசுற மாதிரி அந்த வார்த்தைக்கு விளக்கம் எடுத்துக்கூடிய, நீ இகழ்ந்தது எனக்கு ஒன்றும் இல்ல, அந்த உன்னை நான் மறந்தா கூட என் அம்மா மறக்காதுன்றத அந்த 5வது பாடல்ல விளக்க சிறப்புமா. 6வது பாடல்ல அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத அந்த பெருமானுடைய அந்த அழகையே குறிச்சிட்டீங்க. எப்படி இருப்பாரு, அவன் தோளின் மேல ஆடுகின்ற பாம்பை அவர் இடுப்புல கட்டினாவோட அவர் அப்பதான் எனக்கு சொல்லி அந்த பெல்ட் கட்டுவாள், அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது நீங்க சொல்லக்குள்ள. இடுப்புல வந்து அரையான் கட்டியில அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகு அந்த அறையில் கட்டியில பாம்பு அழகா கட்டி இருக்கிறாரு அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவன் எப்பேற்பட்ட பெருமான், ஒளிமயமா இருக்க பெருமை உடையா இருக்க பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பிரிய சூடி கொண்டிருக்க பெருமான், பெருமானுடைய அழகெல்லாம் வர்ணிச்சிட்டீங்க, அவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த திருப்பெண் நமச்சிவாயத்தை விடாமல் சொல்லிக்கிறேன்றது அந்த பாடலையும் விளக்கம் அருமையா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அப்புறம் மெல்லிய அந்த அழகு, நீங்க விரும்பினின் மலர் பாதமே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த திருவடியே நினைச்சு விரும்புறாங்க இல்லையா, அந்த பெண்களுடைய பாதங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லிய அந்த தனங்களுடைய அவருடைய மார்பங்கள் சொன்னீங்க, அவருடைய பாதங்கள் எடுத்து சொன்னீங்க. அவ்வளவு அழகா அந்த பாடல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்படி நான் வந்து உன்னுடைய இந்த மாதிரிலாம் வணங்கி உன்னுடைய திருவடியில விரும்பி நான் நினைந்தேன். ஆனா எனக்கு இந்த நீங்க வினைகள் எல்லாம் நீங்க போச்சு. எப்பயுமே ஒருத்தவங்களை நம்ம எப்படி சொல்றது, ஒண்ணுல ஒரு வேலைக்கு போய் ஒருத்தவங்கிட்ட கேட்டா நம்ம அவங்கள பத்தி புகழ்ச்சி பேச புலவர்லாம் பாட்டு பாடணும், பொண்ணும் பொருளும் கொடுப்பாராம். அந்த மாதிரி பெருமாள் நம்ம நினைச்சு பாடி அவருடைய திருவிடையை விரும்பி நினைந்தோம்னா நமக்கு நீங்கிற வினைகள்லாம் நீங்கிடும் அப்படின்றது எனக்கு பட்டதும் அந்த மாதிரி கருத்து எடுத்து நான் உணர்ந்த சிறப்பான ஒரு விளக்கம். அடுத்தது 8வது பாடலையும் சொன்னீங்க, அழகு அழகு செம்பூனார் சடையாய் திரிவரம்னீங்கள, அப்ப அப்படியே அந்த மின்னுகின்ற அப்படியே அந்த செம்பவள மேனி எப்படி இருக்கும், பெருமானுடைய அந்த என்ன சொல்லு மின்னுகின்ற செஞ்சடை எப்படி இருக்குன்றத அழகா எடுத்துக்கணும். மின்னுகின்ற செஞ்சடி செம்போனார் சடையா இருக்கிறாரு. அப்புறம் அடுத்தது அந்த அவருடைய திரிவரை எழுத்த கதையெல்லாம் சொன்னீங்க, சோழைகள் பற்றிய சிறப்பெல்லாம் எடுத்து சொன்னீங்க. எப்பவுமே திருஞான சம்பந்த பெருமான் தான் முதல் பாடல்ல அந்த 400 பாடல்ல அந்த அழகா விளக்கம் கொடுப்பாரு. அந்த ஊரை பற்றி அந்த சிறப்பை பற்றி சோலைகள் பற்றி எல்லாம் விளக்கம் எடுத்து கொடுப்பாரு. இதுல வந்து கடைசியில இந்த பாடல்ல 8வது பாடல்ல சோலைகள் பற்றி எல்லாம் அந்த பூ மாமயிலாம் எப்படிலாம் ஒரு சோலைகள் இருந்தா அந்த பூ இருக்கும், பூனா வண்டு அந்த மயில் குயில் எல்லாம் கூவுறதெல்லாம் வரும் இல்லையா, அந்த பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அப்படிலாம் இருந்தா கூட இந்த பாண்டி கொடுமையில அறுப்பாய்ந்த பெருமானே, உன்னை நான் மறந்தாலும் உன் திரும்ப நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன்றது இந்த பாட்டுல விளக்கம் அறிந்து கொண்டேன் அம்மா. 9வது பாடல அப்பப்பா சிறப்பு, அதாவது நம்பன்னா அழகா கொடுத்தீங்க, விருப்பத்துக்கு உரியவன் அப்படின்னு. நம்பன்னா அவருடைய நாமந்தான் நாங்க அப்படி நடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நீங்க விருப்பத்துக்கு உரியவன் சொல்லி போட்டுட்டீங்க, உடனே நாங்க எழுதி வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் மறக்க கூடாது அப்படின்ட்டு. அடுத்த பாடல்ல நீயே எனக்கு எல்லாம் ரொம்ப அழகு, நீயே எனக்கு தான் தந்தையானவன், தந்தைக்கும் தந்தையானவன், பொன்மணியானவன், எங்கள் மணியானவன், பல பெயர்கள்லாம் சொல்லி பெருமானுடைய அந்த பெருமைகள்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அத்தனையே நான் மறந்தா கூட உன்னுடைய திருப்பி நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன். அது கூட தேவர்களா பிரியாமலும் உனக்கு வணங்குகின்றார்கள், தேவர்களா கூட உன்னை பிரியாம உன்னுடைய நாமத்தை சொல்லி வணங்குகின்றார்கள் சொல்லி எல்லாருக்கும் அருள் புரியக்கூடிய பெருமான் இல்லையா. காரணம் அப்படின்னா எல்லாத்து பரம்பரை நீதான் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. 10வது பாடல் சிறப்பு. அப்ப எனக்கு ஒரு ஒண்ணு விட்டு புரியாம இருந்தது, நீங்க அதுக்கு விளக்க பாவனுலா வரி வண்டரை அப்படின்னு சொன்னீங்கல்ல, வண்டுதான் அந்த கொன்றை மலை சுற்றி கொண்டு இருக்கணும் பொதுவான விளக்கம் சொல்லிடுவோம். ஆனா வேதங்கள் போற்றி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அந்த கருத்து அருமையான ஒரு கருத்து. அப்புறம் பெருமானத பிரேசோடி இருக்க பிஞ்ச கண்டத்துக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பிரேசோடிவன், தலைக்கோண உடையவன், பேரொரு உடையவன், பிறப்பில்லாதவன், கொன்றை மாடி சொல்லிடு அவரோட தலைக்கோலத்தை அழகா எடுத்து கொடுத்தீங்க. 10 பாடலையும் ரொம்ப சிறப்பா நாங்க உணர்ந்தோம்மா. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். எல்லாமே இந்த 4 பதிகமும் சிறப்பு தான். இதுல அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த பதிகம் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருத்து. அதை நீங்க சொல்ல சொல்ல காலகாலம் மட்டும் வரமாட்டான், தோஷங்களா நீங்கிடும், எல்லா வினைகளும் நீங்கிடும் அப்படின்ற அந்த பாடலுடைய கருத்தை கடைசி முடிவுல கொண்டு போய் அழகாக விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க.
நாங்க என்ன புண்ணியம் செய்தனோ நெஞ்சமே அப்படின்னு தான் பெருமானுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமான ஒரு கருத்து. என்னதான் நம்ம படிச்சுட்டே போயிடுவோம். நாங்க போய் கடகடன்னு பாடலை படிச்சு மனப்பாடம் பண்றதோட சரி. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பாடலையும் நீங்க அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஐயாவும் நிறைய அந்த பஞ்சாட்சர மகிமைக்கு பத்தி நிறைய நூல்கள்ல எடுத்து பாடல்கள் நிறைய பாடல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆமாங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க 10:05 ஆரம்பிச்சோம்னு தான் ஒரு திட்டத்தோட 10:05 எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பெண்களா இருக்கிறோம்ங்க ஐயா, எல்லாருக்கும் வேலை. அடியனே இன்னைக்கு பாருங்க ஆரம்பிச்சு கொடுத்துதான் போய் தட்டுல எடுத்து சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு காலம் மாறி போகுது பெண்களுக்கு. இந்த 10 மணின்றது ஒரு கடினமான விஷயம். இருந்தாலும் இடைவிடாம இங்க இருக்கிற அடியார்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இது காதால கேட்டுன்னு மட்டும் இல்லைங்கயா, எல்லாரும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்க. இந்த பதியத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சொல்ற ஒவ்வொரு அடியாருடைய கருத்தையும் உள்வாங்குறாங்க. இது சிறப்பான ஒரு, நான் பெருமைக்கு சொல்லல, உண்மையா சொல்றேங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாட எல்லா அடியாரும் போயிட வேண்டாம். உங்களுடைய கருத்தையும் நீங்க சொல்லுங்க. சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். அடியனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அம்மா அவ்வளவு அழகா விளக்கமா எடுத்து கொடுத்துட்டாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானித்த நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தமிழ் சென்னிமேல்